உம்முடைய ஆவிக்குரிய மன்னாவை நாங்கள் ஆண்டவரை புசிக்க நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். எல்லாரும் தயவு செய்து எல்லாரும் உம்முடைய இருதயங்களை திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நிரப்பும் என் பாத்திரம் தேவா, வந்தேன் ஆத்ம தாகம் தீரையா. நிரப்பும் என் பாத்திரம் தேவா, வந்தேன் ஆத்ம தாகம் தீரையா. வானாகாரம் தந்து என்னை போஷியும். நிரப்பும் கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையிலே மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலேயும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். என்னோடு கூட உங்களுடைய வேத புத்தகத்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த வாரம் முழுவதும் இந்த நாளுக்காக நான் ஜெபித்த போது நேற்றைய தினத்திலே கர்த்தர் இந்த 19வது அதிகாரத்தை, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தை கர்த்தர் என்னுடைய மனதிலே வைத்தார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரமும் 19வது அதிகாரத்திலும் ஆபிரகாமின் குறித்தும் லோத்தை குறித்தும் நாம் படிக்கிறோம். ஊர் என்ற கல்தேயர் பட்டணத்திலிருந்து ஆபிரகாமும் லோத்தும் கர்த்தர் சொன்ன கானான் தேசத்திற்கு அவர்கள் கடந்து வருகிறார்கள். 2 பேரும் பேரை குறித்தும் வேதம் சொல்லுகிறது, 2 பேரும் நீதிமான்கள். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல 2 பேதுருவின் நிருபம் நாம் படிக்கும்போது 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நீதிமானாகிய லோத்து என்று இந்த லோத்தை குறித்து படிக்கிறோம். லோத்தும் யார் தான்? லோத்து எப்படி நீதிமான் ஆனாரு? அவரும் தேவனை விசுவாசித்தார். ஆனால் 2 பேருடைய வாழ்க்கையும் இந்த 2 அதிகாரத்திலே நேர் எதிர் துருவங்களாக இருக்கிறதை நான் படித்து பார்த்தேன். பல முறை நான் வகுப்புகளில் இதை குறித்து நான் பேசியிருந்தாலும் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் ஆழமாக இந்த வார்த்தைகளை என் மனதிலே வைத்ததினால் உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படி நிற்கிறேன். 2 பேரும் நீதிமான்கள். வேதம் சொல்லுகிறது 2 பேரும் நீதிமான்கள் என்று. 2 பேரும் தேவனை விசுவாசித்தார்கள். 2 பேரும் ஊர் என்ற கல்தேயர் பட்டணத்திலிருந்து தேவன் சொன்ன கானான் தேசத்திற்கு வந்தார்கள். ஆனால் 2 பேருடைய வாழ்க்கை பெருத்த வித்தியாசமா இருக்கிறது. பெருத்த வித்தியாசம். நேர் எதிர் துருவங்களாக அவருடைய வாழ்க்கையும் அவருடைய சந்ததிகளும் காணப்படுகிறதை இந்த 2 அதிகாரங்களிலே நாம் படிக்க இருக்கிறோம். முதலாவதாக இதை குறித்து நான் யோசித்துக் கொண்டிருந்த போது ஒரு வார்த்தையை நாம் படித்துவிட்டு இந்த பகுதிக்கு நேராக நாம் கடந்து வருவோம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நிருபம், 1வது நிருபம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை படித்து விட்டு இந்த பகுதிக்கு நாம் கடந்து வருவோம். பிரைஸ் எல்லாம். 1 யோவான் 2:17. உலகமும் அது நீச்சையும் ஒழிந்து போகும், செய்கிறவனோ, ஆமா, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ. இன்னொரு முறை சொல்லுவோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆபிரகாம் இன்றைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாரு? நிலைத்திருக்கிறார். ஆபிரகாமின் சந்ததி நிலைத்திருக்கிறது. ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதங்கள் இன்றைக்கும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் தந்த வாக்குத்தத்தங்கள், வாக்குறுதிகள், உடன்படிக்கைகள் இன்றைக்கும் நினைவு கூறப்படுகிறது. அதற்கு ஒரே காரணம், தேவ சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இன்றைக்கு லோத்தை குறித்து அதிகமாக யாரும் பேசுவதில்லை. எச்சரிப்பு உண்டாகும்படி மாத்திரம் நாம் பேசுகிறோம், அதை கவனிக்கிறோம். ஆனால் லோத்து ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல. ஆனால் இந்த காலை வேளையிலே தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் யாரோ அவர்களே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள். ஆமா, என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள். தொடர்ந்து இந்த
வார்த்தைகளை நாம் சிந்திக்க 2 வேத பகுதிகளில் இருந்தும் சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். இந்த 2 பேரும் நீதிமான்கள் என்று சொன்னேன். 2 பேரும் ஊர் என்ற கல்தேயர் பட்டணத்தை விட்டு தேவன் சொன்ன கானான் தேசத்திற்கு வந்து குடியிருந்தார்கள். 2 பேரும் தேவனை அறிந்தவர்கள். 2 பேரும் என்ன செய்தாங்க? தேவனை, இங்கே நாமளும் இருக்கோம். இந்த 2 பேரில் நம்ம எப்படி இருக்கோன்றதை கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். 2 பேரும் தேவனை அறிந்தவர்கள். 2 பேரும் தேவனை தொழுது கொள்கிறவர்கள், தேவனை பின்பற்றுகிறவர்கள். 2 பேருக்கும் தேவனுடைய வார்த்தைகள் கடந்து வந்திருக்கிறது. ஆனால் 2 பேருடைய நிலைகளும் பெருத்த நேர் எதிர் துருவங்களாக காணப்படுகிறதை நாம் படிக்கிறோம். 18வது அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய வீட்டுக்கு தேவனும் 2 தூதர்களும் வந்ததாக நாம் படிக்கிறோம். அதே போல இந்த லோத்தின் வீட்டிற்கும் என்ன செய்தார்? தூதர்கள் வந்ததாக நாம் படிக்கிறோம். ஆகவே எல்லாருக்கும் ஒரே விதமாக காரியங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். பட்சபாதம் இல்லாத தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆமா, எந்த டிஃபரன்ஸும் ஆண்டவர் பார்க்கல. படித்தவங்க, படிக்காதவங்க, ரொம்ப அழகானவங்க, அழகில்லாதவர்கள், சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறவர்கள், அந்தஸ்துல இல்லாதவர்கள், இதையெல்லாம் கர்த்தர் பார்க்கிறதே இல்லை. இந்த 2 பேரையும் தேவன் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். 2 பேருக்கும் பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு எல்லா காரியங்களையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். 2 பேரும் தேவன் 2 பேருக்கும் தம்மை வெளிப்படுத்தி இருந்தார். ஆனால் 2 பேரும் வாழ்க்கையும் தேவனோடு உள்ள உறவிலே 2 பேருடைய உறவுகளிலும் பெருத்த வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவது இந்த 19வது அதிகாரத்திலே இந்த இடத்திலே நாம் படிக்கிறோம். வாசிக்கலாம், முதல் வசனத்தை வாசிக்கலாம். போதும். லோத்து சோதோமின் வாசலில் முதல்ல அவர்கள் இருந்த இடத்தை நாம் படிக்க போகிறோம். லோத்து சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருந்தான். 18ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்களேன். இவன் எங்கே உட்கார்ந்திருக்கிறான்? கூடார வாசலில் உட்கார்ந்திருந்தான். அவர்கள் இருந்த இடத்தை நாம் இங்கே படிக்கிறோம். ஆபிரகாம் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்தான். லோத் எங்க உட்கார்ந்திருக்கிறாரு? சோதோம். 2 பேரும் வாசல்ல தான் இருக்காங்க. 2 பேரும் வாசல்ல தான் இருக்காங்க. ஆனா இடங்கள் வேற. சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருந்தான். சோதோமின் வாசல். இவன் தன்னுடைய கூடார வாசலில் உட்கார்ந்து, ஆண்டவர் வர்றாரு. இன்றைக்கு அநேகரை ஆண்டவர் சந்திக்கும்படியாக தேவன் கடந்து வருகிறவராயிருக்கிறார். ஆனால் அவர்கள் இருக்கின்ற இடம் பெருத்த வேறுபாடு. இதை நம்ம புரிந்து கொள்வதற்காக இந்த கூடார வாசலிலே இந்த லோத்து அமர்ந்திருந்தான் என்று படிக்கிறோம். அன்றைய நாட்களில் மன்னிக்கணும், லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். இந்த சோதோமின் வாசல் என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு சாதாரண இடம் இல்லை. ஆனால் எடுத்த உடனே அந்த சோதோமின் வாசலுக்கு அவன் போய்விடவில்லை. ஏனென்றால் இந்த சோதோமை குறித்து நாம் படிக்கிறோம். வாசிக்கலாம். 6வது வசனத்துக்கு வாங்க. அப்பொழுது லோத்து இல்ல அந்த சோதோம் அங்க இருக்கிற ஜனங்கள் மகா பாவிகளா இருந்தார்கள். வசனம் எடுத்தீங்களா? மன்னிக்கணும், 13ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 13. சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாயிருந்தார். இப்போ இந்த லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து எடுத்த உடனே இந்த சோதோமுக்கு போய்விடவில்லை. அவன் சொல்லுகிறான், வாசிக்கலாம் 10வது வசனம் பாருங்க. எடுத்த உடனே போயிடல. ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறார்? அவரு பார்க்கிறார், நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாக கண்டான். ஆமா, கண்களை ஏறெடுத்து பார்த்த போது அது செழிப்பான தேசம். அது எகிப்து தேசத்தை போலவும் ஏதேன் என்னும் தோட்டத்தை போலவும்
காணப்பட்டதாம். ஆகவே 12வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமி பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். உடனே என்ன செய்யல, அந்த ஊருக்கு போயிடல. தேவன் சொல்லல, தேவன் இந்த ஊருக்கு போன்னு சொல்லல. ஆனா இவரே தீர்மானம் பண்ணி என்ன செஞ்சிட்டாரு, அந்த ஊர். அது எப்படி தீர்மானம் எடுக்கிறாருன்னா, பார்த்தா ரொம்ப செழிப்பா இருக்கு, ஏதேன் தோட்டத்தை போல இருக்கிறது. அன்றைய நாட்டில் எகிப்து தேசம் ஒரு பெரிய வல்லரசாக இருந்தது, எகிப்தை போல இருந்ததாம். ஆகவே ஆனா அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள் மகா பாவிகளா இருந்தால். 13வது வசனம் சொல்றது, சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமா இருந்தார்கள். ஆனா இவரு தீர்மானம் செய்கிறாரு, பாவிகள் தான், ஆனா நாம உள்ளுக்குள்ள என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். அந்த இடம் நீர்வளம் பொருந்தியதா காணப்படுகிறது. இவர்கிட்ட ஆடு மாடுகள்லாம் திரளா இருக்குது, ஆடு மாடுகள் வளர்ப்பதற்கு அது ஏற்ற இடமா இருக்கிறது. ஆகவே நான் உள்ள போல எங்கே உட்காந்துக்கிறேன், வாசல்ல. பாருங்க, அந்த இடத்துல 13வது வசனம் சொல்லுகிறது, 12 சோதோமுக்கு நேரே என்ன செய்தான், அவன் முன்னாடி அந்த பட்டணத்துக்கு முன்பதாக அவன் கூடாரம் போட்டு அங்கே காணப்பட்டான். ஆனா 14ஆம் அதிகாரத்துக்கு கொஞ்ச நாள் கழித்து நாம் படிக்கும் போது பாருங்க, 12வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே கூடியிருந்தான். நேரம் எங்க போயிட்டாரு, கொஞ்ச நாள் முன்னாடி இருந்தாரு, அதுக்கப்புறம் என்ன செஞ்சிட்டாரு, உள்ள போயிட்டார். இன்றைக்கு அநேகருடைய காரியம் அப்படிதான். உலகம் அது ரொம்ப அற்புதமாக காணப்படுகிறது. சபைகளை வந்தா பல டிஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஆனா உலகத்துல என்ன இருக்கு, எந்த கட்டுப்பாடும் இல்லை, மனம் போனபடி என்ன செய்யலாம், வாழலாம். இன்றைக்கு உலகத்துக்கு நேராக கூடாரம் போட்டு அநேகர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, கடைசியில எங்க போயிடுறாங்க, உலகத்திற்குள்ளாகவே கூடாரம் போட்டுறாங்க. இப்போ இந்த லோத்து சோதோமுக்குள்ளாக காணப்படுகிறான். அந்த இடத்துல அப்படிதான், சோதோமிலே குடியிருந்தபடியா, சோதோமுக்கு எதிராக அல்ல, இப்ப என்ன ஆயிடுச்சு, சோதோமுக்கு உள் குடியிருந்தபடியினால் என்று படிக்கிறோம். ஆகவே இந்த லோத்து சோதோமிலே அவன் குடியிருந்தான், அந்த சோதோமின் வாசலிலே அவன் காணப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. ஆமா, அந்த இடம் மிக முக்கியமான காரியம். இவர் ஒரு பெரிய மனுஷர், சாதாரண ஆளெல்லாம் இல்ல, பெரிய பணக்காரர். பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு திரளான ஆடு மாடுகள் இந்த லோத்துக்கு இருந்தபடினால் இவன் ஒரு பெரிய மனுஷனா என்ன செஞ்சிட்டாங்க, அந்த ஊர்ல உயர்த்தி வைத்து விட்டார். ஆகவே இவன் சோதோமின் வாசலிலே ஒரு உயர்ந்த ஒரு மனிதனாக, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நியாய தீர்ப்புகளை கொடுக்கின்ற ஒரு நீதிபதியாக, அல்லது அந்த சமுதாயத்திலே உயர்ந்த ஒரு பிரபுவாக, ஒரு தலைவனாக இவனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆண்டவரை அறிந்திருக்கிறான், ஆனா எங்க இருக்கக்கூடாதோ அந்த இடத்துல போய் என்ன செய்யறான், அங்க இருக்கிறான். ஆனால் ஆபிரகாமை குறித்து படிக்கிறோம், அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இது 3 புருஷர் அவனுக்கு எதிராக நின்றார்கள். அவளை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடினான் என்று படிக்கிறோம். கூடார வாசல். ஆபிரகாமும் பெரிய சீமான், ஐஸ்வர்யவான். ஆனா அவரை குறித்து படிக்கிறோம், அவர் ஒரு கூடாரத்தை போட்டுட்டு என்ன செய்யறாரு, அந்த கூடாரத்திலே அவர் தங்கி இருக்கிறவராக காணப்படுகிறார். ஏன் ஆபிரகாம் கூடாரத்திலே வந்தான்? பெரிய செல்வவானாய், ஐஸ்வர்யவானாய், பணக்காரனாய் இருந்த போதிலும் ஏன் கூடாரத்திலே வாழ்ந்தான் என்றால், வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரம் 9-10 வசனங்கள். எபிரேயர் 11. பாருங்க, இவன் பெரிய ஐஸ்வர்யவான், ஆனால் எப்படி இருந்தானா, பரதேசியை போல. அதாவது பரதேசி என்றால் அந்த தேசத்துக்குரியவனாக ஆபிரகாம் என்ன செய்யல, வாழல. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார், நீ எழுந்து நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ என்று சொன்னார். அவன் அந்த தேசத்திற்கு வந்த போது ஆதியாகமம் புத்தகம் 12வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேசத்தை உனக்கு நான் கொடுப்பேன் என்று சொன்னார். இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். ஆண்டவர் அவனுக்கு காண்பித்த தேசம், ஆண்டவர் அவனுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனால் அந்த தேசத்துல அவன் எப்படி வாழ்ந்தானா, நம்மளா இருந்தா என்ன, இது என்னுடைய சொந்த பூமி, இது என்னுடைய சொந்த வீடு, என்னுடைய சொந்தம், ஆண்டவர் எனக்கு கொடுத்தது என்று நாம சொல்லுவோம். எனக்கு அது படிக்கும்போது ஆச்சரியமா. ஆனால் இந்த ஆபிரகாம், தேவன் சொன்னார் இந்த தேசத்தை உனக்கு தருகிறேன் என்று உடன்படிக்கை பண்ணினார். ஆனால் அந்த தேசத்திலே நாம் படிக்கிறோம், வாசிக்கலாம்.
பரதேசியை போல அந்த தேசத்துக்குரியவனாக அவன் காணப்படவில்லை. இந்த காலையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேச, நாம் இருக்கிற இடம், நம்முடைய இருதயம் தான் ரொம்ப மிக முக்கியம். இந்த இருதயம் பாருங்க, அவன் பரதேசியை போல என்ன செய்யறான், சஞ்சரித்து வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோவோடும் கூடாரங்களிலே கூடி. அவன் கூடாரத்திலே தங்கியிருந்ததற்கு காரணம் என்னுடைய தேசம் இது அல்ல என்று அவன் அறிந்திருந்தான். 10வது வசனம் சொல்கிறது, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். அப்ப ஆண்டவர் அவனுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்திருந்தார். நீ இந்த தேசம் உன்னுடைய சந்ததிக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இருந்தாலும் நீ இந்த உலகத்திற்குரியவன் அல்ல. நீ எந்த உலகத்துக்குரியவன்? பரலோகத்துக்குரியவன். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரத்திற்காக அவன் காத்திருந்தபடினால் அவன் இந்த உலகத்திலே அந்நியனும் பரதேசியை போல அவன் என்ன செய்தான், வாழ்ந்து வந்தான். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், இது ரொம்ப மிக மிக முக்கியமான. 2 பேரும் நீதிமான்கள். ஆனால் இவனுடைய தேவன் சந்திக்கிற இடத்துல பார்க்கும்போது இவன் பரதேசியை போல கூடாரங்களிலே அவன் குடியிருக்கிறான். ஏனென்றால் அது வசனம் சொல்கிறது, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரத்திற்காக அவன் காத்திருந்தபடியினால் இந்த உலகத்திற்குரியவனாக ஆபிரகாம் வாழவில்லை. ஆனால் இந்த லோத்தை குறித்து படிக்கும்போது அவன் இந்த உலகத்திற்குரியவனாக அவன் வாழ ஆரம்பித்து விட்டான். தேவன் நம்மை உலகத்திலிருந்து தேவன் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார் யோவான்ல, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த உலகத்திலிருந்து தேவன் வேறு பிரித்திருக்கிறவராக காணப்படுகிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் நிருபம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது 1 யோவான் 2:15 பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அதை சொல்லிட்டு தான் சொல்றார், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்னென்றைக்கும் நிலைத்திருப்பான், உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும் என்று சொல்லுகிறார். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் என்ன செய்யாதீங்க, உங்கள் இருதயம் எதன் மேல் இருக்கிறது, அதுதான் ரொம்ப மிக முக்கியம், நம்முடைய இருதயம். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், இப்ப சாலமோன் சொல்லுகிறான், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ஆகவே நம்முடைய இருதயத்தில் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருக்க வேண்டும். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்திலே பிதாவின் அன்பு இல்லை என்று நாம் படிக்கிறோம். ஆனால் இந்த லோத்து சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான், சோதோமுக்குள்ளாரே என்ன செஞ்சிட்டான், போயிட்டான். சில நேரங்களிலே ஆவிக்குரியவர்களாகிய நம்மை அல்லது நீதிமான்களாகிய நம்மை இப்படிப்பட்ட இடத்துக்கு கர்த்தர் அனுப்புகிறவராய் இருக்கிறார். ஆனா அவருடைய அனுப்பின சிலரை காட்டுறேன் பாருங்க, அவங்க எப்படி அங்கே செயல்பட்டார்கள். பாபிலோன் தேசத்திற்குள்ளாக தானியேலை கர்த்தர் வைத்திருந்தார். தானியேலை வைத்திருந்த அந்த பாபிலோன் தேசத்திலே தேவன் யார் என்று தானியேல் என்ன செஞ்சிருந்தாரு, வெளிப்படுத்த. அனனியா, மிஷாவேல், அசரியா அவரை பாபிலோனுக்குள்ளதான் வைத்திருந்தார். ஆனால் தங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, தங்களுடைய செயல்களின் மூலமாக ஜீவனுள்ள தேவன் யார் என்று அந்த ராஜாக்கள், அங்க இருக்கிற நபர்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியான கிரியைகளை கர்த்தர் வைத்தார். அதே போல எகிப்தில யோசேப்பை கர்த்தர் என்ன செஞ்சிருந்தார், வைத்திருந்தார். எகிப்தில யோசேப்பு. ஆனால் யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக தேவன் யார் என்று அவன் காண்பித்தான். அநேகருக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக மாறினார்கள். ஆசீர்வாதமாக எஸ்தரை பெர்சியா தேசத்து அரண்மனையில கர்த்தர் வைத்திருந்தார். அந்த தேசத்திற்கும் அந்த இனத்திற்கும் அவளுடைய இனத்திற்கும் பெருத்த ஆசீர்வாதமாய் கர்த்தர் அவளை மாற்றினார். இன்றைக்கு கேட்கிற அருமையானவர்களே, அப்ப உலகத்திலேயே நம்ம இருக்கக்கூடாதானா? உலகத்தை தான் வச்சிருக்காரு. ஆனா ஆவிக்குரியவர்களாய் இருப்போம் என்றால் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் அல்லது அந்த தேவனுடைய ஜனங்களுக்கும் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த லோத்தருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவன் நிமித்தம் அந்த தேசமும் என்ன செய்யல, ஆசீர்வதிக்கப்படல. கர்த்தர் தன்னுடைய குடும்பத்தை இழந்தான். எல்லாவற்றையும் அவன் இழந்து விடுகிறவனாக காணப்பட்டான். ஆகவே நம்ம உலகத்துல சில நேரங்களில் கர்த்தர் கொண்டு போய் வைப்பான். அந்த இடத்துல தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்றால் நமக்கும் பிறருக்கும் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறவர்களா இருப்போம். ஆனால் இந்த லோத்து தேவனோடு உள்ள சரியான உறவிலே காணப்படாதபடினாலே எல்லாவற்றையும் அவன் இழந்து போனவனாக அவன் காணப்படுகிறான். அதனாலதான் நம்ம இப்படி படிக்கிறோம். கலாத்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத
பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக்கொள். இன்றைக்கு திருவிருந்து ஆராதனையில நாம் கடந்து வந்திருக்கிறோம். இயேசு எதற்காக சிலுவையில மரித்தார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இந்த பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி. இந்த உலகத்தை குறித்து பவுல் என்ன சொல்றாரு? நாம சொல்லுவோமா, ஐயோ உலகம் ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப அற்புதமான உலகம் அப்படின்னு சொல்றீங்களா? ஆனால் பவுல் சொல்லுகிறார், அவர் நம்ம இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்ச இந்த உலகத்திலிருந்து விடுவிக்கும்படியாக தான் தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்தார். ஆகவே அவர் ஒப்பு கொடுத்ததே நம்மளை உலகத்திலிருந்து விடுவிக்கும்படி. நாம் உலகத்தில் இருக்கிறோமா? இந்த லோத்தை குறித்து நாம் படிக்கிறோம். இந்த லோத்து என்ன செய்கிறான்? அந்த சோதோமிலே அவன் காணப்படுகிறான். சோதோமின் நடுவிலே இருக்கிறான். ஆனா ஆபிரகாம் அப்படியெல்லாம் இல்லை. அவன் தன்னுடைய கூடார வாசலிலே அவன் தேவனை சந்திக்கிறவனாக அவன் காணப்படுகிறான். இரண்டாவதாக படிக்கலாம், வாசிக்கலாம். அந்த 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்கள். அந்த இரண்டு தூதரும் சாயங்காலத்திலே இந்த லோத்துவை சந்திக்க வருகிறார். இங்கே பாருங்க, 18வது அதிகாரம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவர் பகலின் உஷ்ண வேளையில், தேவன் ஆபிரகாமை எப்ப சந்திக்கிறாரு? பகலின் உஷ்ண வேளை, மதியானம் சரியா 12 மணிக்கு. ஆனால் லோத்தை எப்பொழுது சந்திக்கிறார்? சாயங்கால வேளை, சூரியன் அஸ்தமிக்கிற நேரம். ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அஸ்தமிக்கிற நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? லோத்தை சந்திக்கிறார். ஆனால் பகலின் உஷ்ண வேளையிலே தேவன் ஆபிரகாமை சந்திக்கிறார். ஒவ்வொரு இந்த ரெண்டையும் படிச்சு பார்த்து நிறைய டிஃபரன்ஸ், வித்தியாசங்களை நாம் படிக்க முடியும். ஏன் அப்படின்னா, வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. 1 யோவான் நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. தேவன் எப்படி இருக்கிறாரு? ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. தேவன் ஒளியாய் இருக்கிறார், தேவன் ஒளியாய் இருக்கிறார். அதனால்தான் பகலின் உஷ்ண வேளையில, அந்த மதியான வேளையிலே தேவன் ஆபிரகாமை சந்திக்கிறார். அடிக்கடி நான் சொல்வேன், 18ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்கிறார், உத்தமனுக்கு அவர் புனிதனுக்கு, மாறுபடுகிறவனுக்கு அவர் மாறுபடுகிறவராக தோன்றுவார். ஆகவே பகலின் உஷ்ண வேளையிலே அங்கே நாம் தேவனை அவன் சந்திக்கிறான். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். ஆகவே தேவன் ஒளியாய் இருக்கிறார். அந்த ஒளியில் உள்ள தேவன் இந்த ஆபிரகாமை தேவன் சந்திக்கிறவராக இருக்கிறார். அதற்கு காரணம் என்னன்னா, நீதிமொழியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். நீதிமான்களின் பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கின்ற சூரிய பிரகாசம் போல இருக்குமா. நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய. ஆகவேதான் ஆபிரகாமை எப்படி சந்திக்கிறாரு? பகலின் உஷ்ண வேளையிலே அந்த அதிகமான பிரகாசம் இருக்கின்ற அந்த நேரத்திலே சந்திக்கிறார். இன்னொரு வசனம் கூட, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருப்பார்கள் என்று நாம் படிக்கிறோம். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருப்பார்கள் என்று நாம் படிக்கிறோம். சரி, இருக்கட்டும். இங்கே நாம் படிக்கிற காரியம், 2 பேரை சந்திக்கின்ற நேரம் அது வித்தியாசமாக காணப்படுது. சாயங்கால வேளை, சூரியன் அஸ்தமிக்கின்ற ஒரு நேரத்திலே கர்த்தர் லோத்தை சந்திக்கிறார். 3வது குறிப்பாக வாசிக்கலாம், 1வது வசனம். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். இங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க? 2 தூதர். ஆனால் 18ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியில் அவனுக்கு தரிசனமானார். 2வது வசனம், தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரும் 2 தூதர்களும் ஆபிரகாமை சந்திக்க வருகிறார்கள். ஆனால் லோத்துவை சந்திக்க யார் போல? கர்த்தர் போல. 2 பேரும் நீதிமான்கள்ங்க. 2 பேரும் ஊர் என்ற கல்தேர் பட்டணத்திலிருந்து வந்தார்கள்.
ரெண்டு பேரும் கர்த்தரை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள், ரெண்டு பேரும் விசுவாசிகள். ஆனால் ஒருவனை சந்திக்க கர்த்தர் வருகிறார், இன்னொருவனை சந்திக்க யார் வரா? இரண்டு தூதர்கள் வருகிறார். இதிலிருந்து அந்த அந்த டிஃபரன்ஸ், அந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள முடிகிறதா இருக்கிறது. ஆகவே ரெண்டு பேரும் நீதிமான்கள். இந்த காலைவேளை ஆண்டவர் நம்மை சந்திக்க பல்வேறு சந்தர்ப்பங்களே நம்ம இடத்துல வருகிறவராக காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இதை நம்ம படிக்கிறோம். ஆபிரகாமை படிக்கும்போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார் என்ற வார்த்தை 10க்கும் மேற்பட்ட முறை இந்த ஆதியாகமத்தின் புத்தகத்தை நாம் படிக்க முடியும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார், கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினார் என்ற வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையில இவ்வளவு நாள் ஆவிக்குரிய ஜீவியத்தை நம்ம செய்திருக்கிறோம். எத்தனை முறை கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். தூதர் வந்தாலே நம்ம என்ன செஞ்சிருவோம்? இன்னைக்கு தூதர் வந்துட்டார், இன்னைக்கு ஒரு சொப்பனம் கிடைச்சிருச்சு, இன்னைக்கு கர்த்தர் என்னுடைய வார்த்தையை பேசினார் அப்படின்றதே நம்ம இது பண்றோம். ஆனால் ஆபிரகாமுடைய வீட்டுக்கு யார் வந்தாங்களாம்? கர்த்தர் வந்தார். ஒரு அலைய சொல்லுவோமா? ஆனால் இந்த லோத்துவினுடைய வீட்டிற்கு யார் வந்தாங்க? இரண்டு தூதர்கள் வந்தாங்க. சரி, ஆபிரகாம் வீட்டுக்கு ஏன் கர்த்தர் வந்தார்? அது ரொம்ப நம்ம புரிஞ்சுக்கணும். அதை படிப்பதற்காக வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் நிருபம் 6ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 6:14 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6:14. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. இப்போ இந்த லோத்து அந்த ஊர்லயே அவன் என்ன செஞ்சிட்டான்? ஐக்கியம் ஆயிட்டான். சோதோம்ல ஐக்கியமா இருக்கிறான். சோதோம்ல ஒருவேளை நீங்க கர்த்தர் வைக்கலாம், எகிப்துல யோசேப்பை வைத்தது போல, பாபிலோன் தேசத்துல வைத்தது போல. ஆனா நாம அங்க கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் அங்கே காணப்பட வேண்டும். நாம் அங்கே பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்த வேண்டியவர்களாக இருக்கணும். கர்த்தரை வெளிப்படுத்துகிறவர்களாக, ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளுவதற்கு ஏதுவான ஒரு வாழ்க்கையை நாம் அங்கே வாழ வேண்டும். ஆனால் இந்த லோத்து அப்படி அல்ல. இந்த வசனம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் வாசிங்க அந்த இடத்தை 6ஆவது. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் இவன் அங்க போய் என்ன செஞ்சிட்டான்? அந்த ஜனங்களோடு கூட ஐக்கியம் வைத்து விட்டான். உலகத்துல தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய ஐக்கியம் தேவனோடு கூட இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளோடு கூட நம்முடைய ஐக்கியம் காணப்பட வேண்டும். அதான் இங்கே படிக்கிறோம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் இசைவேது. அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு. ஆமா, உலகத்துக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கலாம். ஆனா உலகத்துல நம்ம தேவனை, உலகத்திலிருந்து நாம் பிரிந்து வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? இன்னைக்கு அது நிறைய பேருக்கு இந்த டிஃபரன்ஸே தெரியல. நாம ஆண்டவரை கும்பிடுறோம், அவங்க அதை என்ன செய்யறாங்க? நோ, இங்கே நாம் படிக்கிறோம், விக்கிரங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிற ஆனபடியால், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை என்று கர்த்தர் சொல். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமா இருப்பார்கள் என்று சர்வ வல்லமுள்ள கர்த்தர். அப்போ ஆபிரகாம் பிரிந்து வந்திருந்தான். ஆனா லோத்து என்ன செய்யல? அந்த சோதோமுக்குள்ள உட்கார்ந்து இருந்தான். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருங்களை உலகத்துல தான் நம்மளை வச்சிருக்கிறார். ஆனால் தேவன் உங்களை பிரித்து எடுக்கும்படியாக தான் தம்முடைய சல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்தார். பிரித்தெடுத்த நாம முதல்ல எதிர போய் உட்கார்ந்துட்டு, அதுக்கப்புறம் உள்ளேயே போய் உட்கார்ந்துட்டு, அப்புறம் அங்க ஐக்கியமாகி இப்படி இருந்தா தேவன் நமக்கு வெளிப்பட மாட்டார். எத்தனை பேருக்கு தேவன் வெளிப்படணும்? தேவன் நமக்கு வெளிப்படணும். அது ஒரு 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 பரிசுத்தவானுடைய வாஞ்சையாக, விருப்பமாக காணப்பட வேண்டும். அதுக்கு தான் இங்க நான் சொல்லுவேன், ஆகவே ஆனபடியால் அவர்கள் நடுவிலிருந்து பிரிந்து போங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். அது நம்ம மேல படிக்கும்போது, அவர்களுக்குள்ளே நான் வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். அப்போ ஆபிரகாம் வீட்டில் அவர் உலாவினார், வாசம் பண்ணினார், அவனுக்கு தேவனாயிருந்தார். காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் அந்த இடத்துல இருந்து என்ன செய்தான்? அந்த தேசத்துல தான் இருந்தான். ஆனா அந்த தேசத்துக்குரியவனா வரல. இந்த காலையில கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த உலகத்துல கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். நான் இந்த உலகத்திற்குரியவன் அல்ல.
நம்முடைய இருதயத்தில் எப்போதும் நமக்கு தெரியும், நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. ஆண்டவர் சொன்னார், நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்லாதது போல நீங்களும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. என்னுடைய தேசம் பரலோக ராஜ்யம். பிரைஸ் எல்லாம் இங்கே கர்த்தர் வைத்திருக்கிறார் சில நோக்கங்களுக்காக. வைத்திருக்கிற காலம் வரைக்கும் நான் இந்த உலகத்துக்குரியவனாக அல்ல, நான் தேவனுக்குரியவனாக, நான் பிரித்து எடுக்கப்பட்டவன் என்ற உணர்வோடு கூட யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்க மத்தியில அவர் வாசம் பண்ணுகிறவராக, அவர்கள் நடுவிலே அவர் உலாவுகிறவராக, அவர்களுக்கு தேவனாக, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக அவர்கள் காணப்படுவார். இந்த ஆபிரகாம் அப்படி வாழ்ந்தான். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், இவ்வளவு சத்தியங்கள் ஆபிரகாமுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல. ஏனால் அந்த நாட்களில் பைபிளே இல்லை, போதிக்கிறவர்கள் இல்லை. ஆனாலும் ஆபிரகாம் இந்த உலகத்துக்குரியவனாக வாழவில்லை. நமக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்குரியவர்கள், திங்கள் இருந்து சனிக்கிழமை எப்படி வாழ்றோம்னு தெரியல. ஆண்டவர் நம்மை இந்த காலையில் எச்சரிக்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாம் வீட்டிற்கு ஆண்டவர் வந்தார். லோத்து வீட்டுக்கு 2 தூதர்களை என்ன செஞ்சிட்டாரு? அனுப்பிட்டார். தேவன் நம்மை சந்திக்கிறவராக இருக்கிறார். நன்றாய் புரிந்து கொள்ள, பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம எடுத்து படிக்கும்போது கர்த்தர் பவுலோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். இந்த ராத்திரி வேளை பவுலுக்கு கர்த்தர் தரிசனமாகி என்று படிக்கிறோம். பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில தேவனை அவர்கள் சந்தித்தார்கள். அந்த தேவனுடைய சந்திப்பு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டிருக்கிறது. இந்த காலையில் உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய சந்திப்பு நிகழ்ந்து இருக்கிறதா? தேவன் உங்களுடைய வீடுகளிலே அவர் உலாவுகிறவராக இருக்கிறாரா? உங்கள் இருதயங்களிலே அவர் வாசம் செய்கிறவராக இருக்கிறாரா? அதை நீங்கள் உணர்கிறீர்களா? அதை உணர்கிறீர்களா? இந்த காலை வேளை இந்த இடத்துல நாம படிக்கும்போது நான் பார்த்த காரியம், அவன் அவிசுவாசியோடு அவனுக்கு என்ன இல்லை, அதுக்காக எல்லாத்தையும் அவிசுவாசிகள் எல்லாம் என்ன செஞ்சிடக்கூடாது, வெறுத்து அப்படியே அதெல்லாம் இல்லை. அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கும் அவருடைய பழக்க வழக்கங்களுக்கும் அவருடைய குணாதிசயம் அங்க போய் கற்றுக்கொள்ள கூடாது. நம்ம கிட்ட இருந்து அவங்க என்ன செய்யணும்? நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. விசேஷமாக வாலிப பிள்ளைகள், நீங்கள் பல இடங்களுக்கு நீங்கள் கடந்து செல்கிறீர்கள், போகிறீர்கள், வருகிறீர்கள், நல்லது, சம்பாதிக்கிறீர்கள், படிக்கிறீர்கள், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நம்மிடத்திலிருந்து மற்றவர்கள் கற்றுக்கொள்ள, ஏனென்றால் கர்த்தர் நமக்கு தான் வேதத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தார். எதற்காக என்றால் மற்ற ஜனங்கள் அவர்களிடத்திலிருந்து வாழ்க்கை முறையை கற்றுக்கொள்வதற்காக. ஆகவே மற்றவங்க கிட்ட இருந்து யாரும் என்ன செய்யக்கூடாது? கற்றுக்கொள்ளக்கூடாது. நம்ம இடத்துல ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள் என்று மற்றவர்கள் நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். இங்கே சத்தியத்துக்கு சாட்சிகளாக நாம் காணப்பட வேண்டியவர்களா. அவிசுவாசியோடனே சம்பந்தம் ஏது என்று சொல்லுகிறார். கீழே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் அவிசுவாசியுடைய விசுவாசிக்கு பங்கேது என்று சொல்லுகிறார். நாம் பிரிந்து வந்து இருப்போம் என்றால் தேவன் நம்மோடு கூட உலாவுகிறவராக, நம்மிடத்தில் அவர் வாசம் செய்கிறவராக அவர் காணப்படுகிறார். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இரண்டாவதாக ஆபிரகாமோடு கூட தேவன் ஏன் வாசம் செய்தார் என்றால், வாசிக்கலாம், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு இரண்டாவதாக இந்த ஆபிரகாம் வேறு பிரிந்து வாழ்ந்தான். இரண்டாவதாக என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஆபிரகாமுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தினதற்கான காரணம், ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவனாக, ஆண்டவரில் அதிகமாக அன்பு கூறுகிறவனாக இந்த ஆபிரகாம் காணப்பட்டான். இந்த காலை வேளையில நம்ம உலகத்திலிருந்து தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அந்த காரியத்தில் சரியா இருக்கீங்களான்னு பாருங்க. இரண்டாவது, நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்றால் அவருடைய வார்த்தைகளுக்கு நான் கை கொள்ளுகிறவனா இருக்க வேண்டும். ஆபிரகாமை குறித்து நாம் படிக்கிறோம், அவன் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான் என்று சொல்லுகிறார். என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தான் என்று ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கருத்தாய் கை கொள்வோம் என்றால், இங்கே நாம் படிக்கிறோம், அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். 23வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம்.
அப்போ இரண்டாவது நான் சொல்லுகிற காரியம், கர்த்தருடைய வார்த்தைகளை யாரெல்லாம் கை கொள்ளுகிறோம், அது வசனமா இருக்கா அதை பாருங்க, அதை கை கொள்ளுங்க. அது கொஞ்ச நேரம் கடினமா இருக்கலாம், ஆனால் வசனத்தை கை கொள்ளும் இடத்திலே அவர் சொல்லுகிறார், என் பிதா அவனில் அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசமாயிருப்போம். 2 பேரும் நீதிமான்கள் தான். ஆனா சிலர் இடத்துல கர்த்தர் வாசமா இருக்கிறார், சில இடத்துல தூதர்களை அனுப்பிட்டு இருக்கிறார். சிலருக்கு தூதர்கள் வந்தாலே எப்படி இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் சிலருக்கு ஆண்டவர் வந்தாதான் சந்தோஷம். ஆண்டவர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து செல்லும் என்று மோசேயை பார்த்து சொன்னபோது, ஆண்டவரே என் சமூகம், உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக அல்ல, நீர் எங்களோடு கூட வராவிட்டால் எங்களை இவ்விடத்திலிருந்து என்ன செய்யாதிரும், அனுப்பாதிரும் என்று சொல்கிறார். நீர் எங்களோடே வர வேண்டும், எங்களுக்கு முன்பாக அல்ல, முன்பாக அல்ல, எங்களோடே வர வேண்டும். எத்தனை பேர் அதை விரும்புகிறீர்கள்? இன்றைக்கு அநேகர் அது புரியாமல் இருக்காங்க. நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய இருதயங்களை அவர் வாசம் செய்ய விரும்புகிறவராக இருக்கிறார். இந்த காலையில் யாரெல்லாம் கட்டளைகளை கருத்தாய் கை கொள்கிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய வார்த்தையை உண்மையாய் அதை நேசிக்கிறார்களோ, அவர்கள் அன்பு கூறுகிறார்களோ, அவரிடத்திலே நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட என்ன செய்வோம், வாசம் பண்ணுவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்தின் சபைக்காக ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறார். வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1:17. இல்ல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தை, அப்போஸ்தலனாகிய பவுல் சபை மக்களுக்கு தம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை என்ன செஞ்சுக்கணும், அறிந்து கொள்ளணும். ஆபிரகாம் தேவனை அறிந்து கொண்டான். காரணம், அவன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருந்தான். அவன் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த உலகம் அவனுக்குரியது அல்ல என்று சொல்லி அவன் அந்நியனும் பரதேசிகளுமாக அவன் வாழ்ந்து வந்தான் என்று படிக்கிறோம். மூன்றாவது, இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் இந்த லோத்துடைய வாழ்க்கையிலும் தேவன் அவர்கள் நடுவிலே வாசம் செய்ததற்கு மூன்றாவது, முதல் சொன்ன என்னது, அவன் உலகத்திலிருந்து வேறு பிரிந்து வாழ்ந்தான். இரண்டாவது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு சரியாய் கை கொண்டான். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் படித்த போது, ஆபிரகாம் செல்லுகிற இடங்களில் எல்லாம் பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்தான், தொழுது கொண்டான். ஆனால் லோத்து என்ன செய்யவே இல்லை, பலிபீடத்தையே கட்டல. அந்த பலிபீடம் என்பது தேவனை சந்திக்கிற இடம். பலிபீடம் என்பது தேவனை சந்திக்கிற இடம். தேவனை சந்திக்கிற இடம், நேருக்கு நேர் தேவனை சந்திக்கிற இடம். 12ஆம் அதிகாரத்துல அந்த இடத்துக்கு கடந்து வந்த உடனே ஆண்டு சொல்றாரு, இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு தருவேன் என்று சொல்கிறார். உடனடியாக அந்த இடத்திலே கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. 12:8 வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 12:8. இன்னைக்கு 7வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை, அப்ப கர்த்தர் தரிசனமானார், உடனே அவனுக்கு என்ன செய்யறான், கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டுகிறான். 13:4 பாருங்க. தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். 13:18 வாசிங்க. 13:18. அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கிற மம்ரேயின் சமபூமிக்கு சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை, இப்படியே போற இடத்துல எல்லாம் எதை செய்யறாரு, பலிபீடம். பலிபீடம் எதுக்குங்க, இவர் கூடாரத்துல வாழ்றாரு கூடாரத்துல, ஆனா கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டினான். புரியுதுங்களா? அங்கே கர்த்தருடைய நாமத்தை அவன் தொழுது கொண்டான். ஆனா லோத்து நீதிமான் தான், தேவனை அறிந்தவன் தான், விசுவாசி தான். ஆனா ஒரு பலிபீடமும் கட்டல, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளவும் இல்லை. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் தான், ஆனா கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யறது இல்லை, தொழுது கொள்ள. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டுகிறீர்களா? பலிபீடம் என்பது தேவன் நம்மை சந்திக்கிற இடம். நீங்களும் தேவனும் சந்திக்கிற இடங்கள் உங்க வாழ்க்கையில கரெக்டா இருக்கா? எந்த ஒரு மனிதன் உலகத்திலிருந்து தன்னை
தேவனுக்காக வேறு பிரித்துக் கொள்ளுகிறானோ நிச்சயமா அவன் வசனத்தை கை கொள்வான். அவன் தேவனை சந்திக்க இடங்களை தேடி கடந்து செல்வான். அவனும் தேவனும் தனித்திருக்கிற காரியங்களை அவன் அதிகமாய் விரும்புவான். இந்த ஆபிரகாம் அவனும் தேவனும் தனித்திருக்கின்ற சந்தர்ப்பங்களை அவன் ஏற்படுத்தி கொண்டான். அவனிடத்துல தான் கர்த்தர் வாசம் பண்ணுவார். அவனை தேடிதான் கர்த்தர் வருவார். இன்றைக்கு அநேகர் கர்த்தர் வரணும்னு விரும்புறீங்களா? நீங்க கர்த்தரிடத்துக்கு தனியாக கடந்து சென்றிருக்கிறீர்களா? நான் அதை இப்படி கேட்கிறேன். உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீங்களும் கர்த்தரும். ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் வந்தார் என்று படிக்கிறோம். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இன்றைக்கும் உங்களை சந்திக்க உங்களிடத்துல கடந்து வர அவர் விரும்புகிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்படாமலும் அவருடைய இருதயம் முழுவதும் எதனால் நிரம்பி இருக்கிறது? உலகம், அதன் ஆசை, அதன் இச்சைகள், அதனுடைய மேன்மைகள், அவைகள்னாலே இருதயம் நிரப்பி இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளாக தேவன் கடந்து வர முடியாது. அந்த உலகத்திலிருந்து அவன் வேறு பிரிக்கப்பட்டவனாக, தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறவனாக, எப்போதும் தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவனாக, தேவனை தேடி தேவ சமூகத்துக்கு வருகிறவனுடைய வாழ்க்கையில நிச்சயமாக தேவனுடைய சந்திப்பு இருக்கும். நாம ஆலயத்துக்கு வருகிறோம், இது ஒரு பலிபீடம் தான், இல்லைன்னு சொல்ல. உபவாச ஜெபங்களுக்கு வருகிறோம், நல்லது. ஆனால் நீங்களும் தேவனும் தனித்திருக்கின்ற நேரங்கள் எப்படி இருக்கிறது? நீங்களும் தேவனுடைய வார்த்தையோடு கூட செலவிடுகிற நேரங்கள் எப்படி இருக்கிறது? இன்றைய நாட்களில் அவசர உலகம் இல்ல? ஆமா, காலையில் எந்திரிச்சோடனே உடனே அடுத்தடுத்த வேலைகள் வந்து விடுகிறது. நாம் எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு கூட செலவிடுகிறவர்களா இருக்கிறோம்? கொஞ்சம் இன்றைய காலை வேளையில நம்ம கேட்டு கடந்து செல்வோம். இந்த ஆபிரகாம் போகிற இடங்களில் எல்லாம் கர்த்தருக்கு பலி செலுத்தினான். அவனுடைய சந்ததி பாருங்க, அந்த சாயங்கால வேளையில தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியா என்ன செய்கிறாரு? அவர் கடந்து செல்லுகிறார். அந்த சந்ததி தியானிக்கிற சந்ததியா, தேவனை சந்திக்கிற காரியங்களை அவர்கள் கற்று வைத்த சந்ததியா இருந்தது. இந்த காலை வேளை இந்த 3 காரியங்கள் மிக மிக முக்கியம். உலகத்தில் இருந்து நம்மை தேவன் வேறு பிரித்திருக்கிறார், நன்றாய் புரிந்து கொள். 2வது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற உடைய வாழ்க்கையில கட்ட தங்கி இருக்கிறவராய் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் செய்வோம். 3வது, எங்கே பலிபீடம் கட்டப்படுக. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து கடந்து செல்லுங்க. தேவன் உன்னை சந்திக்க விரும்புகிறார். விசுவாசிதான். லோத்துடைய முடிவு வேற, ஆபிரகாமுடைய முடிவு வேற. ஆபிரகாம் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்தான், அவன் இன்றைக்கும் நிலைத்திருக்கிறான். லோத்து தேவனுடைய சித்தத்தின்படி வாழல, நீதிமான் தான், தேவனுடைய சித்தத்தின்படி வாழல. பெருத்த வித்தியாசம். ஒரே இடத்திலிருந்து ஆரம்பிக்கின்றார்கள், ஒரே இடத்திலிருந்து, ஊர் என்ற கல்தேயர் பட்டணத்திலிருந்து தான் 2 பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் முடிவு நேர் எதிர் துருவங்களாக இருக்கிறது. ஆனால் 2 பேரும் விசுவாசிகள். இந்த காலை வேளை கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாரா? பலிபீடம், உன்னுடைய பலிபீடம் எப்படி இருக்கிறது? உடைந்து போயிருக்கிறதா? அந்த பலிபீடத்தில் ஒரு நாள் பலி செலுத்தாமல் இருக்கு. ஆலயத்தில் வந்து பாட்டு பாடுறது ரொம்ப நல்லது, அல்லேலூயா. எல்லாரோடு சேர்ந்து கீபோர்டோடு கூட மைக்ல என்ன செய்யலாம், பாடலாம். வீடுகளிலே நீங்கள் கர்த்தரை பாடி ஆராதிக்கிறீர்களா? நீங்களும் தேவனும் தனித்து காணப்படுகிறீர்களா? அதிகாலையில் எழுந்து நீங்கள் தேவனை தேடுகிறவர்களா இருக்கிறீர்களா? அவருடைய முகத்தை தேடுகிறவர்களா இருக்கிறீர்களா? அதுதான் சொல்லப்படுது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். பலிபீடம் இருக்கணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பலிபீடமே இல்லை. ஆனா ஞாயிற்றுக்கிழமை எங்க வந்துருவோம்? இந்த பலிபீடத்துக்கு வந்துருவோம். கர்த்தர் பார்த்துட்டு தான் இருக்காரு. உடைய பலிபீடத்தை இன்றைக்கு செப்பனிடும்படி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, உடைய ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படி சொல்லுகிறார். உடைய வேத வாசிப்பை சரிப்படுத்தும்படி கர்த்தர் சொல்லுகிறார். வேத வசனத்துக்கு கீழ்ப்படிதலை கர்த்தர் சரிப்படுத்தும்படி கர்த்தர் சொல்லுகிறார். உலகத்திலிருந்து வேறு பிரிந்து வரும்படி கர்த்தர் உடைய காலை வேளை உன்னோடு கூட பேசுகிறார். அடுத்ததாக இதை அப்படியே படித்துக் கொண்டு வரும்போது வாசிக்கலாம். 19வது அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? இந்த 2 தூதரை இந்த லோத்து சந்தித்த போது அவன் சொல்லுகிறான், அவனுக்கு தெரியுது, ஏன்னா இவன் யாரு? விசுவாசி. கொஞ்சம் ஆண்டவரை பத்தி என்ன செஞ்சிருக்கு, ஆவிக்குரிய காரியங்களை அறிந்திருக்கிறான். உடனே அவங்க யாருன்னு தெரிஞ்சிச்சு. ஆண்டவன் மாறே அப்படின்ட்டு இவர் சொல்றாரு, உம்முடைய அடியேன் என்று சொல்லுகிறார். இவர் யாரா? அடியேன்னா என்ன சொல்லு, என்ன உம்முடைய வேலைக்காரன், உம்முடைய அடிமை, உம்முடைய அடியேன் வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி
உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். மேலோட்டமாக படிக்கும்போது சரியாதான் பேசியிருக்காருன்னு சொல்லுது. ஆனால் இங்கே பாங்க 18வது அதிகாரத்துக்கு வருவோம். தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். 2 பேரும் பார்க்கிறாங்க, நின்றா. அவர்களை கண்ட உடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, ஒரு சொல்லுவோமா, டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சா? வித்தியாசம். இவனும் பார்க்கிறான். உடனே ஆண்டவன்மாரே, அடியேன் வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலில் எழுந்து என்ன செய்யலாம்? பிரயாணம். ஆனால் இங்கே அவனுக்கு எதிரே அவர்களை கண்ட உடனே அவன் கூடார வாசலில் அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து. ஏன்னா ஆண்டவரை யார் அறிந்திருந்தா? ஆபிரகாம். இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை சரியான விதத்திலே அறிய வேண்டிய பிரகாரம் அறியாததினாலே லோத்த போல வாழ்ந்துட்டு இருக்கோம். வாங்க ஆண்டவரே, எங்க வீட்டுக்கு என்ன செய்யுங்க, வாங்க. எங்க வீட்டில் நீங்க என்ன செய்யலாம்? ராத்தங்கலாம். காலையில் என்ன செய்யலாம்? நீங்க போகலாம். ஆனா ஆபிரகாம் அப்படி இல்லை. எதிர்கொண்டு ஓடி, 2வது தரை மட்டும் குனிந்து. அவர் யாருன்னு தெரியுது. அவர் தரை மட்டும் என்ன செய்தான்? குனிந்து. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக. கிருபை கிடைத்ததானால் ஆண்டவர் அவன் வீட்டுக்கு வர்றது அது ஒரு பெரிய கிருபை. அடியேனை விட்டு, இவனு சொல்றான் அடிமை என்று சொல்லுகிறான். உமது அடிமையை விட்டு கடந்து போக வேண்டும். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறேன். கீழே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து, நீங்கள் உங்கள் இருதயத்தை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். இப்படியெல்லாம் சொல்லிட்டு ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராள் இடத்தில் போய், அந்த அப்ரோச்சே என்ன செய்யுதுங்க? அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியே என்னது? வித்தியாசமா இருக்குது. ஆண்டவரை கவனிக்கிற அந்த உபசரிப்பை என்ன செஞ்சிருக்கு? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை, எல்லாரும் விசுவாசிகள் தான், ஆண்டவரை ஆராதிக்கிறதுல 2 பேருக்கு என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. உபசரிப்புல, தேவனை கனம் பண்ணுகிறதுல 2 பேருக்கு வித்தியாசம் இருக்கிறது. அவனு ஆண்டவரே தான் சொல்றான், அவனு அடியேன் தான் சொல்றான். ஆனா ஆபிரகாம் ஆண்டவரே அடியேன் என்று சொல்வதில் மிகுந்த பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. ஆண்டவரை நீங்கள் எப்படி உபசரிக்கிறீர்கள்? ஆண்டவரை நீங்கள் எப்படி கனம் பண்ணுகிறீர்கள்? கனம் பண்ணுகிறீர்கள். அடிக்கடி ஆபிரகாம் ஆண்டவரை அறிந்ததினால அவருடைய கனம் என்ன என்று அவன் அறிந்திருந்தான். அவருடைய மகிமை என்ன, அவர் எப்படிப்பட்ட அந்தஸ்துல இருக்கிறார் என்பதை ஆபிரகாம் நன்கு அறிந்திருந்ததினாலே தரை மட்டும் குனிந்து. ஆபிரகாம் ஒரு பெரிய ஒரு சீமான், ஐஸ்வர்யவான். ஆபிரகாம் வயது முதிர்ந்த ஒரு நபர். அவன் வீட்டில் ஏராளமான வேலைக்காரர்கள். என்ன சொன்னா, வேலைக்காரர் வீட்டிலே என்ன செஞ்சாங்க? பிறந்தாங்க. பெரிய ஐஸ்வர்யவான். பூமி தாங்க கூடாத சம்பத் இருந்தது. வேலைக்காரங்களை விட்டு ட்ரீட் பண்ணல ஆண்டவரை. அவன் எழுந்து ஓடினான். முகங்குப்புற அவருக்கு முன்பாக பணிந்து கொண்டான். ஆண்டவரே என்று கூப்பிடுகிறான். உம்முடைய அடியேன் வீடு வரைக்கும் வாரும். அவன் ஆண்டவருக்கு கெஞ்சுறான், எங்க வீட்டு என்ன செய்யுங்க, உம்முடைய கண்களை கிருபை கிடைத்ததானால் கொஞ்சம் அப்பம் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வருகிறேன். தீவிரமாய் ஓடி அவராகவே எல்லாம் செய்கிறான். எல்லாத்தையும் சமைத்து எடுத்துட்டு வந்து அவர்களுக்கு பரிமாறிவிட்டு ஒரு வேலைக்காரனை போல, ஒரு அடிமையை போல அங்கே நின்று கொண்டிருக்கிறான். காலை வேளையில தேவனை அறிந்தவர்களா இருக்கிறீர்களா? தேவனை அறிந்தவர்கள் தான் இப்படி செய்ய முடியும். 2 பேருக்கும் ஒரு பெரிய அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியில ஒரு பெரிய வித்தியாசத்தை நாம் இங்கே நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இதை படித்துக் கொண்டு வரும்போது வாசிக்கலாம், இவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி வித்தியாசமா இருக்கிறது. 19வது அதிகாரத்துக்கு வருவோம். 3-4 மன்னிக்கணும், 12வது வசனத்தை வாசிக்கலாமா? இல்ல 19-12. பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி,
இந்த ஸ்தலத்தை இங்கே வந்த தூதர்கள் கொடுக்கிற செய்தி பாருங்க, நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதா இருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார். வந்த செய்தி எப்படிப்பட்ட செய்தி? நியாய தீர்ப்பின் செய்தி. நியாய தீர்ப்பின் செய்தி. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க இருக்கிறோம் என்று இங்கே சொல்லுகிறார். ஆனா இங்கே வந்த செய்தியை பாருங்க, 18வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். 10வது வசனம். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உள்ளத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவளுக்கு பின்புறமாக கூடார வாசத்தில் இதை இங்கே 2 பேருக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. நிச்சயமாக ஒரு உற்பவ கால திட்டத்தில் திரும்பி வருவேன். அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாள் என்று சொல். ஒரு நல்ல செய்தி. அவருடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை பற்றிய செய்தி. எந்த செய்தி வேணும் உங்களுக்கு? நியாய தீர்ப்பின் செய்தியா அல்லது வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலின் செய்தி வேணுமா? மகிழ்ச்சியான செய்தி, அங்க வேதனையான செய்தி. 2 பேருடைய வாழ்க்கை, 2 பேரும் நீதிமான்கள் தான், 2 பேரும் தேவனை விசுவாசித்தவர்கள், 2 பேரும் ஒரே இடத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர்கள் தான். ஆனா 2 பேருக்கு கொடுக்கப்படுகிற செய்தி ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆபிரகாமுக்கு இதுவரைக்கும் குழந்தை இல்லை, அவனுக்கு 2 பிள்ளைகள் என்ன செஞ்சிருக்காங்க, இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் நிறைவேற்ற போகிறேன் என்று ஆண்டவரே வந்து யார்கிட்ட சொல்றா? ஆபிரகாம் கிட்ட. ஆனால் அங்கே நாம் படிக்கிறோம், இங்கே இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். இவர்கள் கூக்குரல் எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாயிருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அழிப்பினார் என்று சொல்லுகிறார். நியாய தீர்ப்பின் செய்தி. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நியாய தீர்ப்பின் செய்தி கடந்து வருகிறது. ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கை நல்ல செய்தி, மகிழ்ச்சிகரமான, ஆசீர்வாதமான, அவருடைய எதிர்கால நம்பிக்கைக்குரிய ஒரு செய்தி. இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவர் நம்பிக்கைக்குரிய செய்தி கொடுக்கிறாரா? நாம அவருக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமா வாழணும், உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்படணும், தேவனிடத்தில் அன்பு கூறணும், அவருடைய வார்த்தைகளை நாம் என்ன செய்யணும்? கை கொள்ளணும். எப்போதும் கர்த்தருக்கு பலிபீடங்களை கட்டுகிறவர்களாக, தேவனை சந்திக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்ப நல்ல செய்தி வரும், நல்ல செய்தி வரும். இவரு ஒரு பலிபீடத்தை என்ன செய்யல? கட்டல. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில. தேவன் சொல்லாத இடத்துல போய் என்ன செய்யறாரு? ஒருவேளை அப்படியே கூடாரம் போட்டு இருந்தா கூட அந்த இடத்துல கூட கர்த்தர் ஒழுக்கமா என்ன செஞ்சிருக்கலாம்? தேடி இருக்கலாம். பாபிலோனில் இருந்து அந்த தானியேல், எகிப்திலிருந்து யோசேப்பை போல அந்த இடத்துல அந்த தேசத்துக்குரியவர்களாய் வாழாதபடிக்கு கர்த்தருக்குரியவர்களாக வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டார். அவளோடு கூட ஐக்கியம் வைத்துட்டார். அவளுடைய வழிபாடுகள், அவளுடைய கலாச்சாரம், அவருடைய எல்லா காரியங்களும் அவர் அடாப்ட் பண்ணிக்கிட்டார், எடுத்துக்கொண்டார். இப்போ அவருக்கும் அவங்களுக்கு என்ன இல்ல சம்பந்தமே. ஆனா பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆராதனை ஓகே அப்படின்னு எல்லாம் என்ன செய்யுது? அந்த வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கு. ஆனா வாழ்க்கை இல்லை. இன்னைக்கு இருக்கிற அருமையானவர்களே, தேவன் அவங்க வீட்டுக்கே என்ன செய்யல போல தூதர்களை அனுப்பி விடுகிறார். இந்த காலை வேளையில 2 பேருக்கும் கொடுக்கப்பட்ட செய்தி. அடுத்தது இந்த 14வது வசனத்தை வாசிங்க. பேசி பாருங்க, இவர் ஒரு நீதிமான், தேவனை அறிந்தவர். அந்த ஸ்தலத்தில் இருக்கிறதான அந்த பிள்ளைகளை திருமணம் செய்ய போகிற அந்த மருமகன் மார்களோட பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக, இவர் கர்த்தர் என்றாரு, இந்த ஸ்தலத்தை அழிக்க போறார். ஆனா அந்த ஸ்தலம் ஏதேன் தோட்டத்தை போல இருக்கிறது, எகிப்தை போல இருக்கு, செழிப்பான ஒரு பூமி. அப்போ கர்த்தர் இதை அழிக்க போறான்னு அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? கர்த்தர்னு யாரு அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல கர்த்தர்னு பத்தி. ஏன்னா இவர் நீதிமானா இருந்து கர்த்தரை பத்தி அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். இவர் தேவனோடு உள்ள சரியான உறவில் இருந்து தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தியிருக்கணும், தேவனுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தியிருக்கணும். இதற்கு முன்பதாக தேவன் இவருடைய வாழ்க்கையில கிரியை செய்ததை அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும்? கண்டிருக்கணும். கர்த்தர்களோடு பேசி அவைகள்லாம் நிறைவேறுகிறதை அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும்? பார்த்துருக்கணும். அப்படி பார்த்தாதான் அவங்க கர்த்தர்னு அவங்க, ஓ கர்த்தர் சொல்லிட்டாரா, அப்போ நாங்க என்ன செய்யறோம்?
இவருக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தமே இல்லை. திடீர் என்று ஒரு நாள் வந்து சொல்றாரு, கர்த்தர் இந்த ஸ்தலத்தை என்ன செய்ய போறாரு? இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இதுக்குதான் பலிபீடம் ரொம்ப மிக முக்கியம். உண்மையா நம்ம தேவனை தேடுனா தேவன் நம்மோடு கூட பேசுவார். தேவன் நம்மை நடத்துகிறதை நம்மால் உணர முடியும். நம்மால் உணர முடியும். நம்முடைய குணாதிசயங்கள் மாறி இருக்கும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறதை மற்றவர்கள் என்ன செய்வாங்க? பார்ப்பார்கள். ஆனா திடீர்னு எந்த சம்பந்தமும் எந்த உறவும் இல்லை, திடீர்னு போய் சொல்றாரு கர்த்தர் இந்த ஸ்தலத்தை அழிக்க இருக்கிறார். இது அவங்களுக்கு எப்படிதான் தெரியுது? பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. மற்றவர்கள் ஆவிக்குரிய செல்வாக்கை அல்லது ஆவிக்குரிய காரியங்களை மற்றவர்கள் இவன் சொல்லுவதை கேட்கின்ற நிலையில அவர்கள் என்ன செய்யல. ஆனால் ஆபிரகாமுடைய வீட்டை பாருங்க, சண்டை போட்டுட்டு ஆகார் போனாலும் ஆண்டவர்கிட்ட தான் போவா. புரியுதுங்களா நான் சொல்றது? ஆகார் போனாலும் அவ கர்த்தர் இடத்துல போய் என்ன செய்யறா? அழுகிறார். கர்த்தர் அவருடைய கண்களை திறக்கிறார். கர்த்தர் அவளுக்கு தரிசனமாகிறார். வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் முதற்கொண்டு எல்லாருக்கும் விருத்தச்சேதனம் பண்ணாராம். ஒரு இல்லையே சொல்லுவோமா? அவன் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அன்னைக்கே ஆண் அடிமைகள் எல்லாருக்கும் என்ன செஞ்சிட்டான்? விருத்த சேதனை செஞ்சிட்டான். இஸ்மாவேலுக்கு விருத்த சேதனை செஞ்சிட்டான். எல்லாரும் கர்த்தரை அறிந்தவர்களாக காணப்பட்டார்கள். ஆபிரகாமுடைய வீட்டில் குடியிருக்கிற எல்லாரும், அவருடைய வேலை செய்கிற எல்லாருக்கும் தேவன் யார் என்று அறிந்திருந்தார்கள். கேட்கிறார். ஆனால் இந்த லோத்து, ஏன்னா இவர் கர்த்தரோடு கூட இல்லை, இவருக்கு கர்த்தருக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் திடீர்னு சொல்றாரு கர்த்தர் இந்த ஸ்தலத்தை என்ன செய்யறாரு? அழிக்க இருக்கிறார். உடனே அதை கேட்டுட்டு பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. சரி சரி, இவங்க மருமகன் மாறு, இன்னும் திருமணம் ஆகல, திருமணம் ஆக போகுது, பேசி வச்சிருக்கிறார், என்கேஜ்மெண்ட் முடிச்சு வச்சிருக்கிறார். இவங்க தான் இப்படி இருக்காங்க. சரி, மனைவி அவள் என்ன சொல்றாரு? தேவதூதன் சொல்றாரு, இந்த பின்னிட்டு பார்க்காதீங்க, சமபூமி எங்கும் நிக்காதீங்க, ஓடி போங்க அப்படின்னு சொல்றாரு. அந்தம்மா தேவதூதனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யல? செவி கொடுக்கல. பின்னிட்டு பார்த்து என்ன செய்தால்? உப்பு தூணானால். அப்போ இந்த அம்மாவுக்கும் என்ன இல்ல? கர்த்தரை பற்றிய அறிவோ கர்த்தருடைய வார்த்தைகளை பற்றிய காரியங்களோ அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அதனால்தான் தேவனுடைய எச்சரிப்பை அவர்கள் அலட்சியம் செய்தார்கள். இதுக்கு முன்னாடி ஆண்டவர் இப்படி அவர்களோடு கூட பேசல. தேவன் யார் என்றே லோத்தின் மனைவிக்கு என்ன செய்யல? தெரியல. அவள் அந்த எச்சரிப்பை அலட்சியம் செய்து பின்னிட்டு பார்த்து புத்துனார். அதற்கு காரணம் அந்த அந்த சோதம் அவளுடைய இருதயத்தில் இருந்துச்சு. அந்த உலகம் ஏனென்றால் அது எரிகிறத பார்த்துட்டு, ஏன்னா அவசரத்தில் வரும்போது ஒன்னும் எடுத்துட்டு வரல, எல்லாத்தையும் எங்க இருக்குது? சோதமுக்குள்ள இருக்கிறது. அதை நினைத்து அந்த எச்சரிப்பை கூட அவள் ஏற்றுக்கொள்ள முடியாதவளாய் அலட்சியம் செய்து பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாள். அதனால்தான் லூகாஸ் விசேஷத்தில் நம்ம படிக்கிறோம், லோத்தின் மனைவியை என்ன செய்து கொள்ளுங்கள்? நினைத்துக் கொள்ளுங்கள் என்று நாம் படிக்கிறோம். லூக்கா 17:32 எடுக்க வேண்டாம். லோத்தின் மனைவியை நினைத்துக்கொள், எச்சரிப்பு. காரணம் என்னன்னா, இந்த சோதோமை விட முடியல. எப்படி லோத்து சோதோமை விட முடியலையோ அதே போல லோத்தின் மனைவியும் இந்த உலகத்தை விட முடியவில்லை. தேவனை அறியவில்லை. தேவனுடைய வார்த்தைகளை பற்றிய புரிதல் அவளுக்கு இல்லை. தேவனுடைய எச்சரிப்பை இழந்தார். மருமகள் மேல செல்வாக்கு இல்லை, அவளும் ஆவிக்குரியவர்கள் இல்லை, மனைவி இல்லை. அடுத்தது பிள்ளைகள், சொல்லவே வேண்டாம் இல்ல. கீழே நீங்க படிச்ச பிறகு நீங்க பார்க்கும்போது அவங்க என்ன செய்யறாங்க? தவறான ஒரு செயலை அங்கே செய்கிறார்கள். காரணம் என்னன்னா, அந்த சோதோமின் ஜனங்கள் அப்படிதான். யாரோடு கூட வேண்டும் என்றாலும் எப்படிப்பட்ட உறவையும் என்ன செய்வார்கள்? வைத்துக் கொள்வார்கள். ஆகவே முழுவதும் இந்த குடும்பம் தேவனை அறியாதவர்களாய் இருந்தார்கள். மருமகன்மார்களும் சரி, மகள்களும் சரி, மனைவியும் சரி, லோத்தும் சரி. ஆனால் இவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? அந்த சோதோம்ல இருக்கவங்க அவங்க கிறிஸ்தவர்கள்ங்க. யாரு? லோத்தை பத்தி பேர் என்ன சொல்லுவாங்க? இப்ப நம்மளை பத்தி அவங்க பக்கத்து வீட்டுல ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி என்ன செய்யறாங்க? அதுபோல எகோவா தேவனை ஆராதிக்கிறவர்கள் இவர்கள் என்று ஒருவேளை சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவருக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தமும் இல்லவே இல்லை. இந்த காலை வேளை கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. அடுத்ததாக வாசிக்கலாம். தேவனோடு உள்ள அணுகுமுறையில 2 வித்தியாசத்தை நாம் படிக்கிறோம். 15வது வசனத்திலிருந்து படிக்கலாம். 15வது வசனம் 19-15 இருந்து. இப்ப ஆண்டவர் சொல்லுகிற தூதர்கள் சொல்லுகிறார்கள், பட்டணத்தை நாங்கள் அழிக்க போகிறோம்,
நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியும் இங்கே இருக்கிற 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை, எல்லாரும் சேர்ந்து படிப்போம், அவனை, கொஞ்சம் சத்தமாதான், அவனை என்ன செய்தார்கள்? துரிதப்படுத்தினார்கள். துரிதப்படுத்தினா அடுத்தது அவனுடைய அப்ரோச் எப்படி இருக்கு பாருங்க. அவன், ஆண்டவர் துரிதப்படுத்துறாரு, இவன் என்ன செஞ்சிட்டு இருக்கான்? தாமதி. இதுலயே நமக்கு நல்லா தெரியுது ஆண்டவருடைய அந்த அர்ஜென்சி, அந்த அந்த அவசரத்தை அறியாதவர்களா இருக்கிறார். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய மனதை அவர்கள் என்ன செய்யல, அறியல, ஆண்டவரை பத்தியே தெரியல. ஆண்டவர் துரிதப்படுத்துகிறார், இவர்கள் தாமதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கீழே நீங்க படிக்கலாம். கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமார்த்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே, இவங்க தாமதிச்சு, டைம் ஆயிட்டு இருக்குது, தேவன் குறித்த வேலை வருகிறது, தாமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். தேவனுடைய டைம் வந்துருச்சு, நியாயத்தீர்ப்பை நிறைவேற்ற தேவனுடைய நேரம் வந்து விட்டது. துரிதப்படுத்துகிறார்கள், இவன் தாமதித்துக் கொண்டிருக்கிறான். கைகளை பிடித்து வெளியே என்ன செய்றாங்க? கொண்டு போய் விட்டார்கள். அவர்கள் வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் சொல்றாரு, உன் ஜீவன் தப்ப பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு வாசிக்கலாம். அடுத்த வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அதற்கு லோத்து, துரிதப்படுத்துறார், தாமதித்துக் கொண்டு இருக்கிறான். சொல்றாரு, சமபூமி எங்கும் நில்லாதே, ஓடிப்போ என்று சொல்லுகிறார். அதற்கு லோத்து, அப்படி அல்ல ஆண்டு. இன்றைக்கு அநேகர் இப்படிதான் சொல்ல, ஆண்டவரே உமக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு நல்லா தெரியும். அப்படி அல்ல ஆண்டவரே. நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்குது, நம்முடைய தேவனோடு கூட உள்ள அணுகுமுறை. அதற்கு காரணம் என்னன்னா, தேவன் யார் என்று இவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. தேவன் யார் என்று தெரியல. ஒரு பெரிய அதிகாரி இருக்கிறாருன்னு வைங்க, அவர்கிட்ட போய் நம்ம சொல்ல முடியுமா? அப்படிலாம் செய்ய முடியாது. உங்களுக்கு மேல் இருக்கிற அதிகாரி, உங்க முதலாளியே எடுத்துக்கங்க, அவர் ஒரு வேலை கொடுக்குறாரு, அப்படிலாம் செய்ய முடியாதுங்க. என்ன செய்வார்? உடனே கிளம்புன்றாரு, இமிடியேட்டா போன்றுவார். இவர் சொல்றாரு, அடியேன்றார், நம்முடைய வேலைக்காரன், நம்முடைய அடிமைன்றான், ஆண்டவரேன்றான். ஆனா அப்படியெல்லாம் ஆண்டவரே, அப்படியெல்லாம் ஆண்டவரே. தேவனை அறியல. இன்னைக்கு அநேகர் விசுவாசிகள் தான், நீதிமான்கள் தான், தேவனை அறியல. ஆனா எங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்? சபையில உட்கார்ந்துருக்கோம். அப்படி அல்ல ஆண்டவரே. எனக்கு அது சொல்றீங்க, இப்படி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வசனங்களை படித்த பிறகு என்னுடைய ஜெபம் மாறிடுச்சு, உங்களுடைய ஜெபம் மாறணும். நாங்கள் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? எதையாவது நம்முடைய விருப்பம்னா அதையும் சொல்லிட்டு, ஆகிலும் உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். ஆண்டவருக்கு ரொம்ப தூரமா இருக்கிற வரைக்கும், ஆண்டவரை அறியாத வரைக்கும் எப்படி வேணா ஜெபம் பண்ணலாம். சின்ன பிள்ளைங்க அதுங்க பேச ஆரம்பித்த பிறகு அதுங்க பாட்டுக்கு என்ன செய்யும்? அது எக்கச்சக்கமா பேசும், மரியாதை இல்லாம கூட என்ன செய்யும்? பேசும். அப்புறம் தான் சொல்லி கொடுப்பாங்க, அப்படி பேசக்கூடாது, அப்பாவை மாமாவை அப்படி என்ன செய்யக்கூடாது. நம்ம அந்த பிள்ளைகளை கண்டிக்கிறது இல்லை, ஆனால் சரிப்படுத்த விரும்புகிறோம். ஆனா ஒரு வளர்ந்த பிறகு அப்படி யாராவது பேசினா என்ன செய்வாங்க? 2 கொடுப்பாங்க. அது போல இந்த லோத்து வளரல, தேவனை அறியல. அப்படியல்ல ஆண்டவரே. ஆனா பாவம் ஆண்டவர் என்ன செய்யறார்? தூதர்கள் அமைதியா போனாங்க. நமக்கே என்ன வருது இதை படிக்கும்போது? வருதா உங்களுக்கு? சரி, அப்படியல்ல ஆண்டவரே. காலை வேளை தேவனை அறிகிற அறிவிலை நாம் வளருவோம். ஆமா, தேவனோடு கூட நெருங்கும் போதுதான் தேவன் யார் என்று தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அநேகர் தூரத்துல இருந்து பார்த்துட்டு போறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மலையின் அடிவாரத்துல ரொம்ப தூரமா நின்றுட்டு இருந்தாங்க. சத்தத்தை கேட்டாங்க, இடிமுழக்கத்தை பார்த்தாங்க. மோசேயை பார்த்து, நீர் எங்களோடு கூட பேசும். தேவன் பேச வேண்டாம். தேவன் யார் என்று பார்த்தாங்க, தூரத்துல இருந்து பார்த்தாங்க. மோசே ஆண்டவர் மலைக்கு வர சொல்லிட்டார். 40 நாள் மலையில் இருந்தான். உடனே போய் விக்கிரகத்தை உண்டாக்கிட்டான். காரணம் என்னன்னா, பர்சனலா அறியல, தூரத்துல இருந்து பார்க்கறாங்க. அந்த மகிமையை பார்த்தாங்க தூரத்துல இருந்து. இன்றைக்கு அநேகர் இயேசுவை தூரத்தில் இருந்து பார்க்கிறார்கள், ஆண்டவரை தூரத்தில் இருந்து பார்க்கிறார்கள். எல்லாரும் சொன்னாங்கங்க, ஆனா பர்சனலா தனிப்பட்ட ரீதியிலே தேவனை அறியாதவர்களாக காணப்படுகிறார்கள். அதனால்தான் லோத்து சொல்றாரு, அப்படி அல்ல ஆண்டவரே,
இதுக்கு மேல ஏதாவது ஆண்டவர் சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன். நீங்க நான் என்ன செய்ய முதல் சந்திப்பிலேயே சவுல் சொல்றார், ஆண்டவரே நான் என்ன செய்ய, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்க. ஏன்னா இவனுக்கு தெரியல நசரேயனாகிய இயேசு சபிக்கப்பட்டவன் என்று இந்த சவுல் அறிந்து அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ள முடியாதனால சபையை துன்பப்படுத்துகிறான். இப்ப ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்த்து கீழே விழுந்து கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையில், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. உடனே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். என்னை கேட்கிறார் அருமையானவர்களே, இன்றைக்கு அநேகர் கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரம் அறியவில்லை. அதனால நாம ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லிட்டு இருக்கோம். நன்றாய் புரிந்து கொள்ள, ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லாதீங்க, இப்படி செய்யுங்கன்னு கூட ஆண்டவருக்கு என்ன செய்யாதீங்க. ஏனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தை கொஞ்சம் பார்த்துட்டு நம்மளை கொஞ்சம் பாருங்க. நம்முடைய சரீரத்தை தேவன் எப்படி அவர் உருவாக்கி இருக்கிறார், நமக்கு அது ஆச்சரியமா இருக்கிறது. இப்ப ஏற்பட்ட ஞானம் படைத்த ஆண்டவருக்கு இப்படி செய்யுங்கன்னு என்ன செஞ்சிடாதீங்க, டைரக்ட் பண்ணிடாதீங்க. அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் ஞானமுள்ள தேவன், அவர் ஞானமுள்ள தேவன், அவர் வல்லமை உடைய தேவன். அவருக்கு ஆலோசனை சொல்றதுக்கு யாருக்கும் என்ன இல்லை, இங்க தகுதி கிடையாது. நம்ம ஞானம் என்ன, அவர் ஞானம் என்ன. இந்த பிரபஞ்சத்தை கொஞ்சம் பார்த்த மனிதனை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. தலையிலிருந்து கால் வரைக்கும் எப்படி அவனை உருவாக்கி இருக்கிறார், இந்த முடியை எப்படி படைத்திருக்கிறார். கீழே விழுந்து அது ஒண்ணும் இல்லை, ஆனா அது என்ன செஞ்சுட்டே இருக்கு, அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. கரெக்டா படைச்சிருக்கிறார். கண்கள் எப்படி செயல்படுகிறது, இந்த இருதயத்தின் ஃபங்க்ஷன், இந்த பிரபஞ்சத்தை கொஞ்சம் பாருங்க. அவருடைய சிருஷ்டிப்பை பார்த்தாலே அவருடைய ஞானமும் அவருடைய வல்லமையும் விளங்கும். அவருக்கு போய் நம்ம சொல்றதா, அவருக்கு போய் நம்ம சொல்றதா, நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நாங்க என்ன செய்யறோம், கேட்கிறோம். ஆகவே எப்போதும் இந்த உணர்வு இங்கே அப்படி அல்ல. ஆண்டவரே என்று சொல்லுகிறான். கீழே நீங்க படிச்சு பாருங்க. உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க. கீழே சொல்லிட்டு சொல்றார், ஆண்டவர் சொல்றார், தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர், மலைக்கு ஓடி போக என்னால். அப்படி அல்லன்னு சொன்னா இப்ப என்னது, முடியாதுன்னு சொல்லுறோம். யாரை பார்த்து சொல்ற, முடியாது. முடியாத காரியத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, சொல்லுவாரா? பல வசனங்கள் நம்மால் முடியாது என்று சொல்லுகிறோம். இந்த வேதத்தில் இருக்கிற பல வசனங்களுக்கு கீழ்ப்படிய இது எங்களால் முடியாது. இந்த லோத் அப்படிதான் சொன்னான், அந்த மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. யாரை பார்த்து சொல்ற, வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியாதுன்னு ஏதாவது சொல்றீங்களா? இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். முடியாது என்று சொன்னான். கீழே தீங்கு யாருக்கு யாரு சொல்றது, எப்ப அங்க தீங்கு இருக்குது, எது வரைக்கும் அந்த தீங்கு வரும் எல்லாம் லோத்துக்கு நன்றாய் தெரியும், தேவ தூதர்களுக்கு தெரியும். தீங்கு என்னை ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்றான், நான் மரித்து போவேன். அதுக்காக உன்னை கூட்டிட்டு வந்தாரு, கையை பிடிச்சு அதுக்காக வெளியே கொண்டு வந்தார். ஆண்டவருக்கு ஆலோசனை சொன்னார். அவருக்கு அது அந்த வெக்கபுலரி பாருங்க, அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறது. அவர் சொன்னார், உம்முடைய கண்களில் உமது அடியேனுக்கு. பேசுறதெல்லாம் ரொம்ப பரிசுத்தவான் மாதிரி தான் பேசுறார், நீதிமான போதுதான் பேசுறார். உம்முடைய கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் செய்த கிருபை பெரிதாக. இப்படியே வார்த்தையில் அவரை மாட்டிடலாம். நம்ம சொல்றோம்ல, பேசி அவனை சமாளிச்சுட்டான்டா. அவன் கோபமா வந்தான், இப்ப என்ன செஞ்சுட்டான், பேசி அவனை அப்படி ஆண்டவர்கிட்ட கிருபை அடியேன். என்னென்ன வார்த்தை பாருங்க, உம்முடைய இரக்கம் அது இதுன்னு என்ன செய்யறது. கொஞ்ச நேரம் அப்படியே சொன்ன ஆண்டவர் மயங்கிடுவார். நல்லா ஆண்டவர் பார்த்தார், இன்னும் நம்மளை அறியல, உன் இஷ்டத்தின்படி என்ன செய். இன்றைக்கு அநேகருக்கு ஆண்டவர் இப்படிதான் சொல்றார். ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுக்கிறார், இவன் சொல்லிட்டு அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியாது. இவன் ஒரு வசனத்தை எழுதுறான், இவன் ஒரு திட்டத்தை போடுறான், அதுக்கு ஆண்டவரே கிருபை அடியேன் அது இதுன்னு என்ன செய்யறான் சொல்லி அது எல்லாத்தையும் சேர்த்து ஆண்டவர்கிட்ட கொடுக்குறான். இதுக்கு நீங்க சைன் பண்ணுங்க, ஓகே போ. நம்முடைய வழிகளுக்கு தக்கதாக ஆண்டவர் விடுவார்னா அவ்வளவுதான்.
ஆண்டவர் கண்டுக்கலன்னு அர்த்தம். சிலரை நம்ம என்ன செய்யறது இல்லை, கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றோம். அவங்கள ஒன்றும் பண்ண முடியாதுங்க. சில ஆசிரியர்கள் மாணவர்களே சொல்றாங்க, அவங்கள நான் ஒன்றும் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். நம்முடைய வழிகளுக்கு தக்கதாக ஆண்டவர் நம்மை அனுமதிக்கிறார் என்றால் அது பெரிய ஆபத்தை தான் என்ன செய்யும், போய் முடியும். ஆகவே உம்முடைய ஆளுகைக்குள்ள நான் இருக்கணும்னு விரும்புறேன்னு சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. உம்முடைய கட்டளைகளின்படி நடக்க விரும்புகிறேன். அது கடினம்தான், அது கடினம்தான். அது என்னுடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளல, ஆனாலும் உம்முடைய வார்த்தை நான் கீழ்ப்படுகிறேன். அப்படி அல்ல என்று சொல்லாதீங்க, கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லுங்கள். இங்கே நாம் படிக்கிறோம், அவன் ஓடி அதற்கு அவன் நீ கேட்டுக்கொண்ட ஊரை கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அணுக்குகிறம் பண்ணினேன் என்று தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள். நீ அந்த ஊர் அங்கே போய் சேர மட்டும் நான் ஒன்றும். இது அத்தனைக்கு காரணம் ஆபிரகாம் அங்கிருந்து ஜெபம் பண்றார். கர்த்தர் ஆபிரகாமை நினைத்து இந்த லோத்தை தப்ப விட்டுட்டு இருக்கார். இன்னொருத்தன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான் அங்க பாருங்க. இதுல 26வது வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒன்றுக்கு என்ன செய்யல, கீழ்ப்படியல. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனான் என்று படிக்கிறோம். அடுத்தது பாருங்க, 27வது வசனத்திலிருந்து விளைவுகளை பார்க்கிறோம். விளைவுகள், இதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னா 27ல பாருங்க. விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் சோதோம் குமோரா பட்டணங்களின் திசையும் சமபூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான். அந்த பூமியின் புகை சூளையின் புகையை போல ஆபிரகாம். அப்போ ஆபிரகாம் இருக்கிற ஊருக்கும் லோத் இருக்கிற ஊருக்கும் ரொம்ப தூரமெல்லாம் இல்லையாட்டிருக்கு இல்ல. பார்க்கிற தூரத்துல என்ன செய்யுது, ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற பெரிய கட்டடங்கள் அன்றைக்கு இல்லாமல் இருக்கலாம். அதனால ரொம்ப தூரம் வரைக்கும் என்ன செய்யுது, அவர்கள் பார்த்தார்கள். இதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு வசனம் வருது, நீதிமானுக்குள்ளும் துன்மார்க்கனுக்குள்ள வித்தியாசம். 91ஆம் சங்கீதம் 7வது வசனம், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, உன் கண்களால் மாத்திரம். அதை எடுத்துட்டீங்களா? உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து. திரும்பி அந்த 2 வசனத்தை தயவுசெய்து வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உன் பக்கத்தில் 1000 பேரும் 10,000 பேரும் விழுந்தாலும் இந்த சோதோம் எரிந்து கொண்டிருக்கிறது. ஆபிரகாம் நின்று அதை பார்த்து கொண்டிருக்கிறான். ஆபிரகாம் நின்று, ஒருவேளை அவனுக்கு நினைச்சிருக்கலாம் இந்த அக்கினி எங்க வந்துடலாம், பரவி 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 அவன் இடத்துக்கு வந்துடலாம். ஆனா அவன் ஒரு நீதிமான். ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லிட்டு போய் தான் எதை அழைக்கிறாரு, சோதோமை அழைக்கிறார். அதிகாலையில் எழுந்து அந்த இடத்துக்கு வந்து பார்க்கிறான். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். நன்றாய் நீ நீதிமானாய் இருப்பாய் என்றால் பக்கத்துல வரலாம், இடதுபுறத்துல வரலாம், வலதுபுறத்துல வரலாம், முன்னாடி வரலாம். ஆனா உன்னிடத்துல அது வராது. துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ என்ன செய்வாய், காண்பாய் என்று சொல்லப்பட்டது. இங்க ரொம்ப அற்புதமா இருக்கு. அந்த இடத்துல போய் அக்காலத்திலே தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திலே போய் நின்றான். அந்த பூமியின் புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று என்று படிக்கிறோம். கீழே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவன் சொன்னது போல ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகாம இவன் சொன்ன இடத்துக்கு அங்கே போகிறான். அந்த இடத்துல ஒரு கெபியிலே இந்த லோத்தும் அவனுடைய பிள்ளைகளும் என்ன செய்யறாங்க, வாசம் செய்யறாங்க. ஆனா அந்த பிள்ளைங்க என்ன செய்யறாங்க பாருங்க. பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனுடைய கூட அவனுடைய 2 குமாரத்திலும் மலையிலே வாசம் பண்ணினார். அங்கே அவனும் அவனுடைய 2 குமாரத்திலும் ஒரு கெபியிலே குடியிருந்தார்கள். அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து சொல்றார், நம்முடைய தகப்பன் முதிர் வயதானார், பூமி எங்கும் நடக்கிற முறைமையின்படியே நம்முடைய சேர பூமியிலே ஒரு புருஷனும் இல்லை, நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படிக்கு அவருக்கு மதுவை குடிக்க கொடுத்து அவரோட கூட சயனிப்போம் வா என்றான். ஏனென்றால் அது அங்க ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்பாவுக்கு என்ன செய்யலாம், குடிக்க கொடுத்துட்டு என்ன செய்யலாம், அவரோடு கூட போய் தவறான உறவிலே இருப்போம். ஒரு துன்மார்க்கமான ஒரு சந்ததி, தேவ பக்தி இல்லாத, சபைக்கு உட்படலாகாது என்று சொல்லுகிற அம்மோனியர் மோவாபியரும் உள்ளே ஒரு சந்ததி அங்கே உருவாகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா இதே ஆபிரகாமுடைய வீட்டில் நல்ல செய்தி வந்தது. அடுத்த 10 மாதத்துல
வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கு என்ன செய்கிறார்? ரெண்டு அதிகாரமும் ஒரே மாதிரி போகுது. கர்த்தர் இன்றைக்கு காலையில நம்மோடு கூட பேச, ரெண்டு ஒரே மாதிரி. ரெண்டு பேரும் நீதிமான், ரெண்டு பேரும் தேவனை விசுவாசித்தாங்க, ரெண்டு பேரும் ஊர் என்ற கல்தேர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வந்தாங்க. ஆனா ஒருத்தன் இருதயத்துல உலகம் இருந்துச்சு, அவன் உலகத்துக்குரியவனாகவே வாழ்ந்தான். தேவனை தேடல, தேவனை தொழுது கொள்ளல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில, அவன் உலகத்துக்குரியவனாக இருந்தான். தேவனும் அவனை சந்திக்க வரல. காலையில கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. சில காரியங்களை சொல்லி இந்த சந்ததிக்குள்ளேயும் பெரிய ஒரு வித்தியாசம், தேவ பக்தி உள்ள இன்றைக்கும் அந்த சந்ததி இருக்குதா இல்லையா? ஆனா லோத்தின் சந்ததி அழிக்கப்பட்டு போயிடுது. அதனாலதான் நம்ம படித்த 1 யோவான்ல தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இன்னைக்கும் அவன் நிலைத்திருக்கான். நீங்களும் நானும் இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். தேவனுடைய வசனத்தின்படி வாழ ஒப்புக் கொடுப்போம். தேவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களாக அல்ல, நம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லுகிறவர்களாக நாம் இருப்போம். உண்மையா வார்த்தையில் அடியேன் என்று சொல்லுகிறது இல்லை, வார்த்தையில் நம்முடைய ஊழியக்காரன் என்று சொல்லுகிறது இல்லை, உண்மையாய் சொல்லுவோம். நம்முடைய வார்த்தையின் மரியாதை சொல்லலாம். நம்முடைய வார்த்தையின்படி எனக்கு நான் கர்த்தருக்கு அடிமை. ஆபிரகாம் அதில் தான் சொல்றார். இதை விட ஒரு பெரிய வேலையை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். நீ அந்த மலைக்கு அந்த ஊருக்கு ஓடிப்போன்னு சொல்றாரு. இவன் போக முடியாதுன்றான். ஆபிரகாம் சொல்றாரு, மோரியா என்ற மலையை அவனுக்கு காட்டு, இந்த மலையிலே உன்னுடைய ஏக சுதனை ஒரே மகனை போய் என்ன செய்ய சொல்றாரு? பலியிடு. அது 3 நாள் பிரயாண தூரம். நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? அப்படி எல்லாம் ஆண்டவரே 3 நாள் பிரயாணம் எல்லாம் என்ன செய்ய முடியாது, போக முடியாது, அந்த மலைக்கு போக முடியாது, எனக்கு வயசாயிடுச்சு, எத்தனையோ சொல்லுவோம். ஆனா ஆபிரகாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 3 நாள் பிரயாணப்பட்டு தன்னுடைய ஒரே குமாரனாகிய ஈசாக்கை அங்கே பலி செலுத்தினான். ஆனா அவனால முடிகிற ஒரு காரியத்தை தான் இங்கே தூதர்கள் லோத்தை பார்த்து சொன்னார்கள், கீழ்ப்படியவில்லை. அதனால சந்ததியே அழிந்து போச்சு. தேவ பக்தியற்ற ஒரு சந்ததி உருவாக்கி விட்டது. தேவ பக்தியற்ற ஒரு சந்ததி. இந்த காலையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. சில வசனங்களை சொல்லி நான் செய்தியை நிறைவு செய்கிறேன். இந்த 19க்கும் 18க்கும் உள்ள பெருத்த வித்தியாசத்தை நாம் படித்தோம். இது எங்க ஆரம்பிக்கிறது என்றால், வாசிக்கலாம். முதல்ல எங்க ஆரம்பிக்கிறது என்றால், யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல யாக்கோபு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 4:4. பாத்தீங்களா? விபச்சாரிகளே உலக சிநேகம். ஆரம்பம் எங்க தான் ஆரம்பிது? உலக சிநேகம். இந்த லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். அந்த தேசம் நீர்வளம் பொழிந்திருந்தா இருந்தது, ஏதேனை போல இருந்தது, எகிப்தை போல இருந்தது. இப்போ அதன் மேல கொஞ்சம் ஆசை என்ன செஞ்சிருச்சு? சிநேகம், உலக சிநேகம். ஆண்டவரிடத்துல எல்லாம் கேட்கல, நேரா என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டார். அதனால்தான் அங்கே சொல்லுது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்கள். ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் நீதிமான் தான், ஆனா தேவனுக்கு பகைஞன். உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான் என்று சொல்லப்படுது. ஆனால் ஆபிரகாமை குறித்து படிக்கிறோம். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாக அவன் காணப்பட்டான் என்று நான் படிக்கிறோம். 4வது அதிகாரத்திலையா, மன்னிக்கணும், 2வது அதிகாரம் 23வது வசனம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். இந்த லோத்து உலகத்தை சிநேகிக்கிறவனாக மாறினான். நீங்களும் நானும் இந்த காலில் உலகத்தை நேசிக்கிறவளாக இருக்கிறோமா, தேவனை நேசிக்கிறவளாக இருக்கிறோமா? இரண்டாவது, இந்த உலகத்தை நேசிக்கும் போது நிச்சயமா நமக்கு வருகிற காரியம், யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். யாக்கோபு அவர்களை விசாரிக்கிறதும், உலகத்தை நேசிக்கிற ஒவ்வொருவரும் உலகத்தால் என்ன செய்வாங்க? கரைப்படுகளாக இருப்பார். ஆனா ஆண்டவர் கரைதிரை ஒன்றும் இல்லாமல் பிழையற்றதும் பரிசுத்தம் உள்ளதுமான சபையாக அவருக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக இந்த சபையை தெரிந்தெடுத்திருக்கிறார். உலகத்துக்குள்ள போயிட்டு வரும்போது என்ன ஆகுது? உலகத்தை நேசிக்க ஆரம்பிக்கும் போது உலகத்தால் கரைப்படுகிறவர்களாக இருக்கிறோம்.
அடுத்ததாக 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனத்துல படிக்கும்போது உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறுகிறவர்களாக மாறுகிறோம். ஃபர்ஸ்ட் உலகத்தை நேசிக்கிறவர்களாக, நேசித்தல் என்பது வேற, அன்பு கூறுதல் என்பது வேற. உலகத்தை நேசிக்கிறவர்கள், 2 உலகத்தால் கரைப்படுகிறவர்கள், 3வது உலகத்தில் அன்பு கூறுகிறவர்களாக மாறிவிடுகிறார். உலகத்தை இப்ப உலகத்தில் அன்பு வந்துருச்சுன்னு வைங்க, அப்புறம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? அதே போல இந்த உலகத்தை விட்டு என்னை ஒன்றும் முடியாது. என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன வார்த்தை வந்தாலும் அதை விட்டு என்ன செய்யவே முடியாது, பிரிக்க முடியாது. இன்றைக்கு அநேகர் அப்படி இருக்கான், உலகத்தை அன்பு கூறுவர்களாக மாறிவிட்டார்கள். 4வது ரோமர் 12:1-2 நாம் படிக்கிறோம், இந்த உலகத்திற்கு ஒத்தவர்களாகவே மாறிவிடுகிறார்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த, பிரபஞ்சம் என்பது உலகம், இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நிறைய புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்துக்குரியவர்களாக மாறி போகிறதுக்கு ஆரம்பம் எங்கன்னா உலகத்தை நேசித்தல், உலகத்தால் கரைப்படுதல், அடுத்தது உலகத்தில் அன்பு கூறுதல், இப்பொழுது உலகத்திற்கு ஒத்தவர்களாக மாறிவிடுகிறவர்களாக இருக்கும். இந்த உலகத்திற்கு ஒத்தவர்களாக மாறும்படி தேவன் நம்மை அழைக்கவில்லை. ஒரு வசனத்தை வாசிக்கலாம், ரோமர் 8:29. ரோமர் 8:29 வாசிங்க. இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு, நீங்கள் உலகத்திற்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறிக்கவில்லை. தேவன் யாருக்கு ஒப்பா இருக்கணுமா? எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை படிக்கலாமா? தயவுசெய்து எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு. ஏன்னா தேவ சாயல்ல தான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ எப்படி இருக்கணுமா? ஒவ்வொரு தேவ பிள்ளையும் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும், இயேசுவுக்கு ஒப்பானவர்களாக நாம் காணப்பட வேண்டும். தேவனுக்கு ஒப்பானவர்களாக இருக்கிறத விட்டுட்டு உலகத்துக்கு ஒப்பானவர்களாக இருந்தா என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த காலையில் உங்களுடைய கண்கள் திறக்கப்படுவதாக, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்காகவே இந்த ரட்சிப்பு. அதற்காக தான் இயேசு சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொப்பு கொடுத்தார், ரத்தம் சிந்தினார், உலகத்திலிருந்து திரும்பவும் என்னை மீட்கும்படியாக. ஆதியில் அப்படிதான் உருவாக்கினார், தேவ சாயலிலே உருவாக்கினார். மனிதன் பாவம் செய்து தேவ சாயலை இழந்து விட்டான், திரும்பவும் அந்த சாயலை அவனுக்கு கொடுக்கும்படி தேவன் அவனுக்காக தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கும் இந்த சத்தியத்தை எல்லாம் கேட்டுட்டு உலகத்துக்கு ஒப்பானவர்களாக இருந்தா என்ன செய்யறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த காலையில் கர்த்தரோடு கூட பேசுகிறார், அவருக்கு ஒப்பா, அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு தேவன் உன்னை முன்குறித்திருக்கிறார். நீ யாருக்கு ஒப்பானவனாய் இருக்கிறாய்? அதான் கேள்வி. நாம் யாருக்கு ஒப்பானவர்களாக இருக்கிறோம்? இந்த உலகத்தின் காரியங்களுக்கு ஒப்பானவர்களாக நாம் காணப்படுகிறோமா? அதனால்தான் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல நாம் படிக்கிறோம், நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு யார் இப்படி தேவ சாயலிலே வளர்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நாள் ஆண்டவர் வெளிப்படுவார். அப்போ தேவனுக்கு ஒப்பானவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். இந்த வசனத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ வரணுங்க, நல்லா நீட்டா காலையில் குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு தேவ சமூகத்துல வந்து கொஞ்ச நேரம் ஆடி பாடி சோத்திரம் பண்ணி காணிக்கைகளை செலுத்திட்டு திருவிருந்து ஆராதனையிலே பங்கு பெற்று கடந்து போகணும், இதற்காக அல்ல. தேவ சாயலுக்கு ஒப்பாக மாறுகிறவர்களாக இருக்கும்படி தேவன் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலிருந்து உன்னை வேறு பிரித்து தேவனுக்கு ஒப்பானவர்களாக மாற்றும்படியே தேவன் நம்மை தெரிந்தெடுத்துட்டார். இது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ், இது உடனே நடக்காது. படிப்படியாய் கர்த்தர் இதை உருமாற்ற விரும்புகிறார். அதுக்கு தான் வசனத்தை கொடுக்கிறார், அதுக்கு தான் சபையை வைத்திருக்கிறார், அதற்கு தான் ஊழியர்களை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். எதற்காக? வசனத்தை புரிந்து கொண்டு தேவனுக்கு ஒப்பானவர்களாக மாறணும். இந்த காலையில் இந்த வார்த்தைகளுக்கு உங்களை அர்ப்பணிக்கும்படி கேட்கிறேன். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படியாகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்படும். ஆனா இந்த லோத்து சோதோமுக்கு ஒப்பாயிருக்கும்படியாக கடைசியில எல்லாமே முடிந்து விட்டது. இந்த காலையில் இந்த வசனத்தை விட்டுட்டு போயிடாதீங்க. உங்கள் இருதயத்திலே விதைக்கும்படி ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாரத்தினால் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன்.
குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக அவருடைய சாயலெல்லாம் இழந்து பாவ மனிதனுடைய சாயலாக இந்த பூமிக்கு அவர் கடந்து வந்தார். பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். பாவத்திற்கான தண்டனையை தன்னுடைய சரீரத்தில் அனுபவித்தார். தலையிலிருந்து கால் வரைக்கும் காயங்கள், பாவத்திற்கான தண்டனை, நம்முடைய பாவத்துக்கானது. நாம அடைய வேண்டிய அந்த இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் தமது சாயலை அவரை பார்க்கும்போது விரும்பப்பட அந்த இடத்தை படிக்கலாமா? ஏசாயா 53 எடுத்துக்கொள்ளுங்க. நாம் அவரை எடுத்துட்டீங்களா? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவருக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் தேவனா இருந்தார். அந்த சாயலை உனக்காகவும் எனக்காகவும் இழந்தார். சாயலை உனக்காகவும் எனக்காக இழந்தார். எதற்காக? என்ன? நம்மை தேவனுடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாய் மாற்றும்படி. எப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம். அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க போகிறோம். அதற்காக தான் இந்த சபை, அதற்காக தான் இந்த ஊழியம், அதற்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார், அதற்காக தான் சிலுவையில் அவர் மரித்தார், அதற்காக தான் இந்த திருவிருந்து ஆராதனையை நினைவு கூறும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க என்ன சொல்லுகிறீங்க? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. 2 பேரும் விசுவாசிகள், 2 பேரும் நீதிமான்கள், 2 பேரும் ஒரே இடத்திலிருந்து ஆரம்பித்தார்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை. ஆனால் ஒருவனுடைய சந்ததி இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது, ஒருவனுடைய சந்ததி அழிந்து விட்டது. இந்த காலையில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. தேவ சித்தத்தின்படி செய்கிறவனே இல்லாமல் வேறொருவனும் நிலைத்திருப்பதில்லை. கொஞ்ச நேரம் ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு வெளியே. யார் அமைதியா இருக்காதீங்க. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய இருதயமாகிய கதவை தட்டுகிறார். இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை தேடுறதில்லை. இங்க வர்றீங்க, நல்லது. பர்சனலா கர்த்தரை தேடுறீங்களா? பர்சனலா தேவனை நோக்கி கூப்பிடுகிறீர்களா? ஜெபிக்கிறீர்களா? ஆராதிக்கிறீர்களா? தேவனுடைய வாசனத்தை கருத்தாய் வாசிக்கிறவளா இருக்கிறீர்களா? இந்த காலையில் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. இந்த ஜனத்திற்கு உதவி செய்வீராக. ஒரு சில நிமிடங்கள் நம்ம எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ண போறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உடைய பலிபீடங்கள் எப்படி இருக்கிறது? நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது எப்படி இருக்கிறது? தேவனுக்கு ஆலோசனை இருக்கிறீர்களா? அல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? ஹல்லேலூயா. ஆபிரகாம் தீவிரமாக ஆண்டவரிடத்துக்கு ஓடி வந்தான். கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை எவ்வளவு உற்சாகம் உடையவர்களாக இருக்கிறீர்கள். அசதியா செய்றீங்களா? கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள். சரி, நாளைக்கு பைபிள் படிச்சுக்கலாம், ஒரு வாரம் கழிச்சு படிச்சுக்கலாம், அப்படி இருக்கீங்களா? ஆபிரகாம் தீவிரமாக செயல்பட்டான். கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை உதாசீனப்படுத்தாதீங்க. கர்த்தரை கனவீனப்படுத்துகிறவர்களா இருக்கிறீர்களா? ஆமா, 2 பேருடைய அப்ரோச் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இந்த காலை வேளையிலே நம்மை தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். உண்மையான மனம் திரும்புதலோடு இந்த திருவிருந்து ஆராதனையில பங்கு பெறுவோம். நம்மை அவருடைய சாயலுக்கு ஒப்பானவர்களை மாற்றும்படி தம்முடைய சாயலை அவர் இழந்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னையும் தம்மை போல மாற்றும் இம் மானேசத்தை, என்னையும் தம்மை போல மாற்றும் இம் மானேசத்தை